ஓ ஓ இப்ப அது ஸ்ரீலங்கால இருக்குது பெல்கனி இறக்கலாம் பெரிய பெரிய இல்ல ஊரையில இறக்கலாம். அது இப்ப த்ரோனாண்டு கண்டுபிடிக்கணும் தானே த்ரோனாவை வச்சுக்கொண்டு நீங்க வந்து போன ஓ த்ரோனர் அந்த த்ரோனர் த்ரோனர் ஓ மாடி இல்லாட்டி கீழே உறங்கலாம் நிலத்திலே அது எல்லா இடம் அது 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 நல்ல yeah. ஓ, உச்சமான காலை வணக்கம் அது உட்பட எல்லோருக்கும். வணக்கம். ஆமா, ஓ, ஆமா, ஆமா. நீங்க சந்தோஷம். நன்றி அருள், நன்றி. போடுவோம். ஓ, நாங்கள் ஒரு 20 நிமிடம் காமனரங்க வந்தா விழந்தான் கதைப்போம் நாங்க அப்புறம் நடக்க வெளியில ஓடிடுவோம் அது நடக்க 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 மாட்டோம் அவன் வீட்ட ஆனாலும் தமிழருக்கு வீட்டை வணக்கம் 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 லட்சியா வணக்கம் புது நேர்வா அங்க ஒரு வந்து 10 கால் முடிய போகும் 10 கால் நடக்க ஆயிட்டான் நானும் இறங்க போகிறேன். உற்சாகமான வணக்கம் எல்லோருக்கும் இறங்க போகிறேன். இன்று மட்டும் நன்றி. வணக்கம் எல்லோருக்கும். மழை. அதிபர் அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சமூக ஒருங்கிணைவு வலியுறுத்தும் ஆண்டு 2025 இம்மாதம் ஆசிரியர் மாண்பு போற்றும் மகத்தான மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். பாமுகத்தில் பார்த்து கொண்டும் அனைவருக்கும் லண்டன் தமிழ் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு சிந்தனையை வருவோம். முதலாவது பாலன் மட்டும்தான் இருக்கிறீங்க. வணக்கம் பாலன், பாருங்க உங்கள் சிந்தனையை தாருங்க. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த இருவேளுக்கா எசப்பா குள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே நண்பி சகோதரி தோப்பாலனி திருமதி ராயினி அல்போன்ஸுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? ஆமா, நீங்களும் அப்படித்தான். நான் உற்சாகமா இருக்கிறது நன்றி சகோதரி. அப்படியே அன்பு சகோதரர் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுவரணங்களையும் விசாரித்தபடி
மற்றும் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களோட தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்லும் தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சொல்லிக்கொண்டு 2 கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கு தொழிலக்கம் சகோதரி 632 சொல்லிக்கொண்டு பல போல பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். பழைய ஏற்பாட்டுல 94வது பக்கம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன. ஹலோ, நீங்க தொடருங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பாய்க்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவரை கண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. சொல்லிக்கொண்டு சகோதரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இவ்வாறு தகப்பனே, மீண்டும் இந்த புதிய நாளத்தில் கிருபைக்காய் இயேசப்பா கொடான கொண்டு தெரிந்து கொண்டு தகப்பனே, பிள்ளைகள் ராஜா சரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று இருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசப்பாவுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து உறவுகளுக்கும் இருக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள்
பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துகளோ கொள்ளை நோய்களோ அணுக வேண்டும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் உறகளால் மூடி பாதுகாப்பாக எடுத்து முடி ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்க தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜாவுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. எல்லா குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான நன்றி தகப்பனே. சோத்திரம் சோத்திரம் மற்றும் ராஜா. எல்லா நோயாளிகளை நோய்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவகுமாரனாலே எல்லாமே ஆகும் ராஜா. சுகமளிக்கிற வார்த்தைகளை அனுப்பி எல்லோருடைய நோய்களை சுகப்படுத்த வேண்டி ஜபிக்கிறேன் ராஜா. தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது தங்கள் வாழ்நாட்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து பரிசுத்த இரத்தத்தினால ஒவ்வொருவரையும் கழுவி ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதி சோத்திரம் ராஜா. நன்றி தகப்பனே. கட்டு தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் அனுதினமும் அவருடைய கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவர்களை வழிநடத்தவும் சொல்லி இயேசப்பாடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சகோதரி விடவருடன் நன்றி வணக்கம். நன்றி. உடைய சிந்தனைக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம் பாலமுருகன். அடுத்ததாக ஜெயா நடேசன் அவர்கள் வாருங்கள். வணக்கம். உங்களுடைய சிந்தனையை தான். இனிய காலை உற்சவ வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும் அதிபர் நடாமோன் அவர்களுக்கும் கலைவாணி தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கு அனைத்து பாமர்களும் எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாளில் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாட்களில் உலக தலைவர் அவர்களுக்கும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உலக மக்களுக்காகவும் கடுநோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காக மரணப்படுக்கையில் அவஸ்தைப்படுகிறவர்களுக்காகவும் வருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய வருத்தங்கள் நோய்கள் தீர்ந்து சுகவலத்துடன் இருக்கவும் இறந்த ஆத்மாக்கள் யாவருக்காகவும் நான் இறை வேண்டுதல் சொல்வோம். நான் ஜெர்மனி நடேசன். இன்று பொதுக்காலத்தின் 29ஆம் ஞாயிறு. எனது ஆக்கம் 9036வது ஆக்கமாகும். கிறிஸ்தவர்களுக்கு வாழ்வை அர்த்தமுள்ளாக்கி சார்ந்து பெறும் வாழ்வை உலகில் வாழ பெரும் உதவும் சக்தியாக விளங்குவது இறை நம்பிக்கை. இதை அன்றாட கிறிஸ்தவ வாழ்வில் விளக்கின்ற போது அல்லது அதிலே தளர்ச்சியுன்ற போது கிறிஸ்தவ வாழ்வு சாரமற்ற வாழ்வாக ஒளி இழந்த வாளாக மாறுகின்றது. உலகுக்குப்பாக ஒளியாக அழைக்க பெற்றவர்கள் நாடுகள் இந்திய நற்செய்தியிலே கூறப்படும் இறைவனை நம்பாத மக்களை மதிக்காத நேர்மையற்ற நடுவனுக்கு ஒப்பான வாழ்வு வாழ தள்ளப்படுகின்றார்கள். ஆனால் இந்திய நற்செய்தியில் முன்னறிவித்தல்வடும் கைம்பெண் தனது நம்பிக்கை முயற்சியில் தளராமல் உறுதியோடு எதிர்பார்த்து காத்திருந்ததால் நீதி பெற்றது போல நாமும் இறை நம்பிக்கையில் பற்றுறுதியோடு வாழும்போது இறைவனிடமிருந்து எதனையும் பெற முடியும் என ஜீஸ் நமக்கு நம்பிக்கை தருகின்றார். ஏனெனில் இறைவன் நமது வான தந்தை, அன்புடன் நம்மை காப்பவர், அநாதைகளையும் ஆதரிக்காதவர்களையும் துன்பம் கொண்டவர்களையும் அறிந்து உதவுகின்றனர். எனவேதான் சேர்ந்து கொண்ட மக்களுக்காக நீதி வழங்க காத்திருக்கும் இறைவன் மேல் உறுதியான நம்பிக்கை உண்டு. அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வாக வாழ்வோம். நமது இறை வேண்டலில் விடாமுயற்சியுடன் நின்று வெற்றி பெறுவோம். நம்பிக்கையும் முயற்சியும் இல்லாதவருக்கு இறைவனின் நீதியும் அருளும் கிடைக்கப் பெறாது. ஓ அன்னையே, உன் பிள்ளை நான் நல்லவோ, என்னை நீ கை நெகிழாயே. உத்தமி என்னை பெற்றதாயிலும் மிக்க அன்பில் ரட்சகி உன்னை நம்பினேன். நன்றி வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி. சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி. ராஜினி அல்போன்ஸ் தாங்க உங்களோட சிந்தனையை வந்து பாருங்க. அன்னை மரியா. அன்னை மரியா ஆண்டவரின் தாய். மரியா பெண்களுக்குள் பேறு பெற்றார். கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. எனவே நம்பிய மரியா பேறு பெற்றார். இறைவனின் சாட்சியை நிறைவேற்றும் மரியாவை, அதாவது கன்னி மரியாவை நாம் புகழ்ந்து பாடுவோம்.
ஓ அன்னையே உம் பிள்ளை நான் அல்லவோ, என்னை நீ பயினகளாதே. உத்தமி என்மை பெற்றதாயிலும் மிக்க அன்புள்ள ரட்சகி ரட்சகி உம்மை நம்பினேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிந்தனைக்கு எல்லாரும் வந்துடணுமோ? இல்ல, மற்ற அவருக்கு என்ன ஆயிருக்க நேரம் எல்லாம் வைக்காததால பிந்தி எழுப்பி இருப்பாரோ அல்லது வெளியில போயிருப்பாரோ? இதுதான் என்னுடைய ரூட்டல் சிந்தனை. வணக்கம், நான் வந்து கொள்ளட்டேன். வணக்கம் அதிபர் அவர்களே. வணக்கம் உற்சாக. வணக்கம் வணக்கம். நானும் இணைந்து கொண்டிருக்கிறேன். நான் எனது சிந்தனையை தரலாமா? நான் இன்று நாவின் விபரீதம் பற்றி இஸ்லாமிய மார்க்கம் கூறுவது என்ன என்பதை தான் சொல்ல வந்திருக்கின்றேன். எங்களுக்கு இறைவன் தந்த அருக்குடைகளில் நிறைய அருக்குடைகள் ஒரு மனிதனை படைத்த போது எங்களுக்கு இறைவன் தந்திருக்கின்றார். அந்த அருக்குடைகளில் ஒன்றாக நாவும் இருக்கின்றது. ஏனென்று பார்த்தால், மற்ற உயிரினங்களோடு ஒப்பிடும் போதோ அந்த எங்களோட மனக்கிடக்கைகளை மற்றவர்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்று அந்த மிருகங்களுக்கு தெரியாது. அது சில செய்கை மூலமாகத்தான் காட்டும். ஆனால் மனிதரான நாங்கள் அப்படி அல்ல. எங்களுக்கு அது ஒரு பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நாவினால நாங்க எங்களோட மனக்கிடக்கைகளை வெளிப்படுத்தி கொள்ளலாம், அன்புகளை பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் அந்த நாவை நாங்க எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. அது சொர்க்கத்துக்கு செல்கின்ற பாதையாகவும் நரகத்துக்கு செல்கின்ற பாதையாகவும் இந்த நாவு இருக்கின்றது. இந்த நாவின் விபரீதங்கள் குறித்து நல்லதை மட்டும் பேசுங்கள், தீரை நாங்க பேசும் பொழுது அமைதியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார், பேசுவது வெள்ளி என்றால் பேசாம மௌனம் சாதிப்பது ஒரு தங்கத்துக்கு சமன், பொண்ணுக்கு சமனானது என்று அவர் சொல்லுகின்றார். எம் நாவை நாங்கள் சில விடயத்தை நாங்கள் நியாயத்துக்காக பேசத்தான் வேண்டும். அந்த விடயத்துல நாங்க கவனமாக அதை கையாள வேண்டும். நாம் பேசும்போது நம்மளை நான் இணைந்திருக்கின்ற மார்க்கத்தின்படி எங்களை 3 பேர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது எங்களை படைத்த இறைவன். 2வது எங்கள் 2 தோள்பட்டைகளிலும் 2 மலக்குகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நாங்கள் எழுதுகின்ற நன்மைகளை ஒரு மலக்கு எழுதக்கூடியவராகவும், மலக்கு என்றால் இறை வானதூதர்கள். இடது பக்கத்தில் இருக்கின்ற மலக்கு நாங்கள் செய்கின்ற தீமைகளை எழுதக்கூடியவராகவும் இருக்கின்றார். இது எங்களோட ரிசல்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நாங்க பேசிக்கொண்டு போறதெல்லாம் பேசுறதெல்லாம் நாங்க நினைக்கிறோமோ அது எல்லாம் எழுதப்படும். அதையெல்லாம் தான் எங்களோட ஒரு பரீட்சைக்கான ரிசல்ட்ஸ் மாதிரி எங்களோட மறுமையின் பின் எங்களுக்கு அது கொடுக்கப்படும். அதுல நாங்க கவனமாக இருக்க வேணும். தேவையற்ற பேச்சுக்களை தவித்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. ஒரு நம்பிக்கை கொண்டவர்களின் முக்கியமான ஒரு விடயமாக தேவையற்ற பேச்சுக்களை சொல்லிக்கொள்ளும். ஆனால் நாங்க தேவையான போது நாங்க பேசாம மௌனம் சாதிப்பது அது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகின்றது. தேவை ஏற்படும் போது நாங்கள் அதை பேசிக்கொள்ள வேண்டும் கட்டாயமாக. இந்த நாவின் மூலம் நாங்க எவ்வளவு தீங்குகளை செய்கிறோம் யோசித்து பாருங்கள். இந்த நாவின் மூலம் நாங்க புறம் பேசுகின்றோம், மற்றவரை குத்தி பேசுகின்றோம், மற்றவருக்கு தேவையில்லாத கதைகளை நாங்க கட்டி பேசுகின்றோம். அதால எத்தனை விபரீதங்கள் எங்களுக்கு ஏற்படுகின்றது. எங்களுக்கு தெரியாமத்தான் நாங்க செய்து கொண்டிருக்கின்றோமா என்று சொல்லும் பொழுது அது மிகவும் கஷ்டமாக இருக்கின்றது. இதுல நாங்க மிகவும் கவனமாக நாங்க இந்த நாவை கையாள வேண்டும். உங்களுக்கு அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா நாங்க அதை பேசாம நாங்க இருக்கலாம். இது சுவனத்துக்கு போற ஒரு இந்த வழிகாலாகவும் இந்த நாவு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், ஒரு நல்ல விடயத்தை எங்களுக்கு கற்பித்து தாருங்கள், இந்த உலகத்தில் உள்ள நல்ல பொருள் ஒன்று என்ன என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது
ஒரு சட்டியில் திறந்து பார்க்கும்போது ஒரு நாவு இருக்கின்றது. அதே போல ஒரு கெட்ட விடயத்தை எடுத்து காட்டுங்க. இந்த உலகத்துல இருக்கிற அங்கும் அந்த நாவு இருக்கிறது. அங்க பாருங்கள், அந்த நாவு தான் எங்களை கெட்ட பாதைக்கு கொண்டு போகுது, நல்ல பாதைக்கு கொண்டு போகுது. ஆனால் அதை நாங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். ஆயுதம் என்பது ஒரு ஆளை கொலை செய்ய மேலும் ஒரு ஆபரேஷன் ஒரு நல்ல விடயத்துக்கு நாங்க பயன்படுத்தலாம். அது எங்கட கையில தான் இருக்குது. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு சிந்திக்கின்ற அறிவையும் இறைவன் தந்திருக்கின்றான். தந்த அருக்குடை எங்களுக்கு பொருள் சொத்துக்களை விட எங்களுக்கு தந்த உடம்பே எங்களோட ஒரு அருக்குடை. எங்களோட உடம்பு ஒரு அருக்குடை. அதை நாங்க யோசித்து பாருங்க. பணம் இல்ல, எனக்கு வீடு இல்ல, எனக்கு காசு இல்ல, ஒன்றுமே இல்ல, நான் ஒன்றுமே பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கலன்னு நாங்க புலம்புகின்றோம். ஆனால் எங்களோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் எங்களுக்கு பெறுமதியான அருக்குடைகள். அந்த அருக்குடைகளை நாங்கள் சரியான பாதையில் விட்டு சென்றால்தான் நாங்களோட சந்ததிகளையும் நல்ல வழியில விட்டு சென்று நாங்க மறுமையிலும் நல்ல பலனை நாங்க அடையலாம் என்று கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற இது ஒரு அற்புதமான கருவி. நாவு அந்த கருவியை நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க பயன்படுத்தணும். காலையில் எழும்பின உடனே நாங்க கம்ப்யூட்டரை திறக்கிறதுக்கு வாச பிடிச்சி நாங்க கம்ப்யூட்டரை போடுறோம் தானே. அது போல நாங்க எத்தனை வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசுகின்றோம்? எத்தனை வார்த்தைகள் சொல்லுங்க பார்ப்போம். யாரால சொல்ல முடியும்? அந்த வார்த்தைகள்ல எத்தனை நல்லது பேசியிருப்போம், எத்தனை கெட்டது பேசியிருப்போம். அதை நாங்க சிந்தித்தோம்டா நாங்க அதை தவித்துக் கொள்வோம். அதுல கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தொகுத்து வழங்கும் ராஜினி அல்பம் அவர்களுக்கும் நின்று கொண்டிருக்கிற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். பொது சிந்தனைக்கும் வருகின்றேன். நன்றி. உருட்ட சிந்தனையாக இருக்கு. விளங்கவில்லை போனா பொது சிந்தனை உருட்டல் சிந்தனையாக இருக்கு. அது உருளவதற்கு தயாரானவர்கள் மட்டும்தான் அதுல பங்கு பெற்றான். நீங்க அதை ஒருவர் ஆரம்பித்ததுக்கு பிறகு நான் தெரிந்து கொள்கின்றேன். சரி. இப்ப சமய சிந்தனையில் நாங்கள் யாரும் தலையிட மாட்டோம். அது நீங்க பேப்பர் வச்சா படிச்சுனீங்க? இல்லை, நான் என் மனதில் உள்ள ஒரு நாளும் நான் சிந்தனை சொல்லும் போது அந்த விடயங்கள் கதை சொண்டை எடுத்துக்கொண்டு அதுல இருக்கிற விடயங்களை நான் இந்த வாயால வாரத்தை நான் பேசிக்கொண்டே போவேன். சரி, அது விடயத்துக்கு வருவோம். ராஜினியர்களை தொடருங்க. நன்றி. நன்றி ராஜினி அவர்கள். நன்றி கவிதா அவர்களே, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சமய சிந்தனை வந்த பாலன் அவர்கள், நடேசன் அவர்கள், ராஜினி அல்வன், கவிதா முகமது அவர்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். அடுத்து சுய சிந்தனை தருபவர்கள் வரலாம். எனக்கு அந்த சமய சிந்தனையில ஒரு 2 கேள்விகள். அவர்கள் சொன்னது பொது காலம் என்றது என்ன? 29வது வாரம் பொதுக்காலம், தவசு காலம், பாஸ்கா காலம் என்று அந்த பிரிச்சு வச்சிருக்கேன். இந்த பொது காலம் என்றா இது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு காலமாக தான் தருகின்றது. இப்ப தவ காலம் என்று ஒரு கொஞ்ச காலம், பாஸ்கா காலம் என்று ஒரு கொஞ்ச காலம், அப்படியே இது பொது காலம் என்று எல்லாருக்கும் ஒரு பொதுவான காலம் என்று சொல்லித்தான் அதை பிரிச்சு தந்திருக்கிறாரு. இன்று எப்படி 29 என்று கணிக்கப்பட்டது? அந்த 1 இருந்து தொடங்கி 29வது வாரம். இப்ப தொடங்கும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு 28வது கிழமை, இன்றைக்கு 29. அது சரி. அந்த 1 எப்ப தொடங்கினது? 1 மார்ச் தவக்கால முடிய எப்ப பாஸ்கா காலம் தொடங்கும்? பாஸ்கா காலம் இனித்தான் இதுக்கு முதல் என்ன தவக்காலத்துக்கு முதல் வரும் பாஸ்கா காலம். அதான் அது முடியும். இது பொதுக்காலம் முடிய பாஸ்கா காலம். பாஸ்கா காலம் இல்ல, கார்த்திகை முடிய கிறிஸ்து பிறப்பு காலம். கார்த்திகை முடிய கிறிஸ்து பிறப்பு காலத்துக்கு எங்களுக்கு டிசம்பர் மார்கழி மாதம் வந்துடும். அப்ப பாஸ்கா காலம் டிசம்பர் 1ஆம் ஞாயிறு தொடங்குமோ? சொல்றீங்களா? அது தொடங்கி தவக்காலம் மட்டும் பாஸ்கா காலம். அப்ப டிசம்பர் 1 ஞாயிறு எடுக்கலாம்.
சாதுவா மெதுவாகவும் வருது உறுதியான. இறப்பு காலத்தை விட மற்றவர்களது பொது காலம் என்று சொல்லுவோம். அந்த சிந்தனைகள்ல இல்ல அது இல்ல கேள்வி. பாஸ்டா காலம் எப்போ முதலாவது ஞாயிறு தொடங்கும் என்றது மட்டும்தான் கேள்வி. அது இனி அடுத்த மாசி மாதம் தொடங்குது உங்களுக்கு. மாசி மாதம் தவசு காலம் இல்லை. ஓ திருப்பி 5ஆம் தடவையாக பாஸ்டா காலம் முதலாவது ஞாயிறு எப்போது தொடங்கும்? அது பார்க்கணும் தேதி எப்பயும். அப்படி சொல்லலாம். அதுதான் நான் முதலே எதிர்பார்த்தேன். அதை சொல்லாம சும்மா சொல்லிக்கொண்டு போகும். இல்ல அதையும் சார பொது அங்க பார்த்துதான் நான் இப்ப தருவி நம்ம இப்ப பாஸ்கா காலம். இந்துக்கள் என்று சொல்பவர்கள் பஞ்சாங்கம் பார்ப்பதை போல நீங்களும் அங்க ஒரு புத்தகம் பாக்குறீங்களோ? இல்ல 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 அது அவர்களே தர்றது. அவர்கள் தர்றதுதான் பஞ்சாங்கம். சரி, பிரிச்சு தந்திருக்கு ஆண்டவர்கிட்ட பாலங்களை பிரிச்சு தந்திருக்கு. அப்படி இருந்தாலும் எனக்கு போன்னு தெரியத்தானே. நானே என் புத்தகத்தை திரும்பி பார்த்தேன். தந்திருக்கிறேன் தானே ஏற்கிறேன். இல்லை இது ஒரு சிந்தனை காணாது. அதாவது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வாரம் தேடி தந்தால் போச்சு. ஓமோ இல்லையோ? சிறப்பு சிறப்பு. பிரான்சில இருந்து யாரும் இல்லையா இப்ப சமய சிந்தனைக்காக? இல்ல நான் நேரத்தை மாத்தி போட்டு விட்டு 10 நிமிஷத்தால விட முந்திக்கு. சரி, சந்தோஷம். பஜிதா அவரிடம் எனக்கு ஒரு சந்தேகம். இயேசு பிறக்கிற காலத்தை திருவருகை காலம் என்று சொல்றாரு. திருவருகை காலத்தை ஹீப்ரு மொழியில எப்படி சொல்வார்கள்? அது டிசம்பர்ல தான் திருவருகை காலம் வரும். அதான் அதைத்தானே பாஸ்கான்னு சொல்றீங்க. பொது காலம் பாஸ்கா காலம். அதாவது திருவருகை காலத்தை ஹீப்ரு வடிவம் வந்து பாஸ்கா. ஆமா. தெரிஞ்ச அளவுக்கு நீங்க நவம்பர் மட்டும் எங்களுக்கு பொது காலம் தான். நவம்பர் ராஜினியார் சொன்னார் டிசம்பர் முதல் வாரத்துல இருந்து இந்த திருவருகை காலம். அப்ப நீங்கள் 2 அழகு தமிழை சொல்லிட்டு பொது காலம், தவசு காலம், பிறகு ஹீப்ரூல போய் பாஸ்டா காலம் மாத்தி விட்டீங்க. அது வந்து திருவருகை காலம். திருவருகை காலம் தான். அதை ஊகிட்டு தான் பிடிச்சேன் நான். அது நவம்பர்லாம் வரும். அந்த திருவருகை காலம் நவம்பர்லும் வரும். நவம்பரிலும் வரும். பஞ்சாங்கம் போல மாறி மாறி 14 பொங்கல் வரும், புது வருஷம் வரும், 15 வரும். எல்லாரும் ஒரு ஹோட்டல்ல இருந்தான் எல்லா சமயங்களையும் எழுதி இருக்கிறார்கள். மார்கழி மாதத்துக்குள் 4 ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மார்கழி மாதத்தில் தொடங்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை 4 வராமல் 3 கிழமை வந்தால் சாத்திய கடைசி ஞாயிறு தொடங்கும். திருப்பி புதிய கேள்வி வரப்போது. கேள்வி மட்டும் பதில் வேண்டாம். திருவருகை காலம் என்று சொல்றது இறைவன் பிறக்கிறதான் திருவருகை காலம் என்று சொல்றது. ஆண்டவர் பிறப்பை எதிர்பார்த்துதான் திருவருகை காலம் என்று சொல்றது. எதிர்பார்ப்பு ஆரம்பிக்கிறவா? ஆமா. சரி, சந்தோஷம் சந்தோஷம். ஏன் டிசம்பர்ல 4 வருது 5 கிழமை வருது என்று உதயார் படைச்சு வந்து நான் திருப்பி கேள்வி கேட்டேன். இந்த நேரம் அம்பேதா போயிடும். மாமா ஓம் நான் இப்ப விடைபெற வேண்டும். வந்துட்டீங்களோ இடத்துக்கு? வெள்ள இடத்துக்கிட்ட அல்லது வீட்டை எதிர்ப்பான் வலிக்கிறீங்களோ? வீட்டுல இருந்து இப்பதான் வலிக்கிற போறோம். நான் நினைச்சு வீட்டுல இருந்து போகும்போது இதுவும் வருவீங்களா? இல்ல இன்னும் இப்ப வீட்டை சுத்தி நடந்துட்டு இப்ப வலிக்கிற போறேன். சரி சரி. இல்ல வீட்டு நீங்கள் கார்ல போயில தானே இன்னைக்கு? ஓ ரேம்ல. எதுல? ரேம்ல போறோம். நடந்து போய்த்தானே வருவீங்க? நடந்து போய்த்தானே டைம் வருது. 5 நிமிஷம் இங்க இருந்து. சரி சரி, ஓகே. சந்தோஷமா இந்த நாள் வேலை நாள் உற்சாகம் பெறட்டும் என்று வாழ்த்தி வழி அனுப்புவோம். பாலன் மாமா சொல்லிக்கல இந்த வேலைக்கு போறாக்களை பற்றி ஜெபிக்கிறேன். பாலன் மாமா அவர் நானும் உங்களை ஜெபந்தாரன். வேலைக்கு போறாக்கள் வர்றாக்கள் எல்லாரையும் குறைவானீர் காப்பாற்றுவோம். ஓடி வாங்கப்பா. நன்றி. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் நிதினி. அவர் வேலைக்கு போகும் முன்னமாவது சிறிது நேரம் இணைந்து ஒரு முற்போக்கை காட்டியிருந்தார். ஏற்கனவே அறிவித்தும் இருந்தார் வேலை என்று சொல்லி.
டேவிட் அண்ணா நாளை முதல் இணைவதாக சொல்லியிருக்கிறார். நெய்சிலிப் அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவை தொடர்ந்து வருவோம். வஜிதா அவர்கள் உள்ளீர்களா? ஆமா நிக்கிறா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இன்னும் உங்களுக்கு 6 நிமிஷம் இருக்கு. நான் 5 நிமிஷம். வணக்கம், கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நீங்க எங்க நிக்கிறீங்க? நான் இங்க மினிஸ்டர்ல மகன் வீட்டுல நிக்கிறேன். சரி, என்ன சந்தோஷம். நான் இந்த சிக்கல் நிக்கின்றேன் மருத்துவ விடுமுறையில். சிக்கை தந்தது யாருன்னு புதுசா நான் குழப்ப விரும்ப மாட்டேன். நான் நினைக்கிறேன் பிள்ளைகளுடைய பள்ளிக்கூட அந்த 1 வாரம் 2 வார விடுமுறையை நீங்கள் சிக்காக எடுத்தீர்கள் என்று எனக்கு ஆகாயத்திலிருந்து ஒரு அசரீதி கேட்கிறது. அல்லாஹ்க்கு தெரியும். நீங்களோ அது அவர்கிட்ட நான் பிறகு கேட்பேன். நீங்க சொல்லுங்க, அதையும் சாட்டாக உண்மையான எனக்கு அதை நான் மறந்து விட்டேன். வைத்தியரிடம் போயிருந்த போது ஒரு சுயநலமும் இருக்குத்தான். எனது குழந்தை 6வது வார மாதம் 3ஆம் தேதி குழந்தை கிடைப்பதற்கு இருக்கிறது. திருவருகை காலம். அப்ப திருவருகை காலம் ஆரம்பித்து விட்டது. அப்ப அதுக்காக நான் வைத்தியரிடம் கேட்டிருந்தேன், இதற்கு முதல் எனக்கு இந்த சத்திர சிகிச்சை செய்ய முடியுமான்னு. அப்ப அவர் ஒரு தேதியை தந்திருந்தார். அப்பொழுது அதுக்கு பிறகுதான் உண்மையில சத்தியமா சொல்றேன், எனக்கு வாரக்கிழமை இந்த பாடசாலை விடுமுறை என்பதை நான் மறந்து விட்டேன். அதுக்கு பிறகு தெரிந்து கொண்டேன். சரி, இது அந்த என்ன குருவி இருக்க கொய்யா பழம் விழுந்த கதை என்ற ஒரு பழமொழி ஒரு காலத்தில் நடைபெறுகிறது. சரி, இந்த நாக்கு பற்றி அதில் பாவிக்கும் சொற்கள் பற்றி சொன்னீங்க. நாக்கு தனிய கதைக்கு அது உண்மையில விஞ்ஞானப்படி இயற்கையின் கூறுபடி நாக்கு தனியா பேசாது. நாக்கு அசைவதனால் அதனுடைய உருவ அமைப்புகள் மேலிறங்கி கீழிறங்கி ஏற்றிறக்கங்கள் தருமே தவிர நாக்கு அல்ல. ஆனா அதை விடுவோம், சொற்களுக்கு வருவோம். அப்ப வாய் பேச முடியாமல் இறந்து வளர்ந்து இறக்கின்றவர்கள் எல்லோருமே சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள், அதாவது சுவனத்துக்கு போய்விடுவார்கள். ஆம் இல்லை? நான் நினைக்கின்றேன் ஆம் என்றுதான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் அவர்களோட செய்கைகள் இருக்குது. இப்ப வாய் பேச முடியாவிட்டாலும் அவர்களோட மற்ற செய்கைகள் இருக்கு. ஒரு ஆளை கொலை செய்தாண்டா அது பாவம் தானே. வாய் பேச முடியாவிட்டாலும் அந்த செய்கைகள் மூலமாக அவர்கள் தீமை செய்யலாம். இல்ல நாங்க நாக்கு பற்றி பாவிக்கும் சொற்கள் பற்றி எடுத்த சொற்களை மட்டும் வெளியில் எடுத்து பேசுறோம். அப்படி என்றால் சொற்களே வராத ஒருவர் 100% சுவனத்துக்கு போவார். இல்ல, எங்களை விட பாவம் குறைவாக செய்வார். ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, நீங்க நினைக்கிறீங்க வெளியில சத்தம் வர இல்லை, சரியா? ஒருவர் பற்றி நினைக்கிறீங்க, அது கூட சொல்தான்ன்றது அதை சொல்லப்பட்டிருக்குன்னா என்னன்னா எண்ணங்களுக்கு தான் கூலியும், எண்ணங்களுக்கு கூலி. இப்ப என்னென்று சொன்னா நான் எனது மார்க்கத்தை இப்ப மார்க்க சிந்தனைக்காக சொல்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள், குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் ஒருவருக்கு ஒரு எண்ணம் இந்த கொடுக்க வேணும், ஒரு வருகின்றார் கொடுக்க வேணும், எனக்கு 1 மில்லியே, அதுக்கு நன்மை கிடைக்கின்றது. பிறகு பாவம் செய்ய வேண்டும் என்று நீங்க எண்றீங்களோ அந்த பாவத்துக்கு தீமை. அது நன்மை தீமை மட்டும் இல்ல, சும்மா நினைக்கிறோம். ஒரு இலையான் முன்னால சுத்தி சுத்தி நிக்குது, சாப்பிடுற நேரம் கலைக்கிறேன் போகுது இல்ல. அத சனியனே இந்த நேரம் நீங்க நினைச்சீங்கன்னாலே அது வாய் விட்டு சொன்ன சொல்தான் அது. ஆம், அந்த எண்ணம் தான். இப்ப எங்களுக்கு கதைக்கணும் இல்லை, எண்ணங்களுக்குத்தான் எங்களுக்கு எங்களோட எண்ணத்தை தான் எழுதுறதுக்கு இருக்கிறாங்க. அப்ப யாருமே சோழம் போக மாட்டாங்க தெரியுமோ, அந்த 8 பில்லியன் சொல்லுவேன். நீங்களும் இல்லை, நானும் இல்லை. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல சோழம் பற்றி கதைப்பா, நாங்க நிறைய பற்றி பேசலாமே. இல்ல ஒண்ணுன்னா இப்ப நாங்க இல்லாத ஒன்றையும் தேடுவான். இப்ப இலங்கையில நாடு பிரியாது, கடைசி வரைக்கும் பிரியாது, சரியா? தெரிஞ்சும் 4 லட்சம் பேர் செத்து போனாங்க. அதை இன்னும் ஆக்களை பண்ணல. அதை நடக்காத ஒரு காரியத்தை, அப்ப சுவனம் என்ற பேச்சை இன்று வாழுகிற மனிதர்கள் யாருமே பேச தகுதியற்றவர்கள். இது புதிய உருட்ட சிந்தனை இருந்தான். சமயத்தை யோசிக்க வேண்டாம். இதுல வஜிதா மட்டும்தான் இன்போம்.
என்னை வச்சுதான் துண்டு பார்க்காம பேசியிருக்கிறார். கலாமோனும் அதை காதால் கேட்டு விட்டு தன் சிந்தனையை வெளிப்படுத்துகிறார். ஒரு வெளியெல்லாம் இல்லாமல் போகுது. என்னன்னு சொன்னா நாங்கள் இந்த உலகத்துல வந்த நாங்க நன்மை தீமை எல்லாம் செய்வோம். உதாரணமாக எனது கருத்துப்படி இப்ப நாங்க அது வந்து இறைவன் சித்தப்படிதான் அது நடக்கும். இறைவன் சித்தப்படிதான். ஆனாலும் எங்களுக்கு இறைவன் ஒரு அருமையான ஒரு குறையை தந்திருக்கிறார். எங்களை சிந்திக்கிற தன்மைய ஆறறிவு ஒன்று தந்திருக்கிறார். எந்த உயிரினத்துக்கும் கொடுக்காத ஒரு ஆறறிவு ஒன்று தந்திருக்கிறான். இப்ப உதாரணமாக எனது கருத்துப்படி ஒரு கப்ல பால் இருக்குது, ஒரு கப்ல விஷம் இருக்குது. இப்ப ரெண்டையும் மேசையில வச்சுட்டு நீங்க குடிங்கன்னு ஒருவர் எங்களுக்கு வலியுறுத்துகிறாங்க. அப்ப நாம எதை எடுத்து குடிப்போம்? இறைவன் தான் வைத்தது செயல்படி. எனக்கு எப்பவுமே சந்தேகம், யாரு தண்ணி தந்தாலும் யோசிப்பேன் இது நஞ்சா அல்லது பானமா என்று. ஏனென்றா இறைவன் எப்போதும் எங்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். அதை விடுங்க, நான் என்ன சொல்றேன்னா அந்த எண்ணத்திலும் கூட பாவம் நன்மை என்றல்ல. ஒரு இறையான அரிசி இதற்கு அடிச்சு திறத்துங்கம்மா என்று சொல்லாமல் மனதுக்குள்ள நினைச்சாலே பாவம் என்று சொல்றதுக்கு பேர் எண்ணம் இல்லை. அதுதான் என்னுடைய சொல். அப்ப அப்படியெல்லாம் கூட்டி கழிச்சால் 8 பில்லியன் பேர் இன்றைக்கு உயிரோட இருக்கிறவன்னா ஒரு தெரிஞ்சு வரது போவான். இல்ல அது இறைவன் எங்களுக்கு அதுக்கு அந்த காட்டியிருக்கிறோம். அது சரி, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கட வாழ்க்கையில யதார்த்தத்தை யோசிப்போம். இப்ப இங்க பாருங்க, ஒரு நிமிடம் மழை பெய்கிறது. நன்மை செய்த ஆட்களுக்கு தீமை செய்த ஆட்களுக்கு இறைவன் அந்த கொடையை கொடுத்து கொண்டிருக்கிறான். இல்ல 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 அப்ப இயற்கையில கொடுத்திருக்கிறான். மழையில் நனைந்தவர்கள் சுவனம் போக மாட்டார்கள் என்று யாரோ எழுதி வச்சிருந்தா அதை பற்றித்தான் இப்ப பேசிக் கொண்டிருக்கோம். மழை பெய்வதை பற்றி பேசவில்லை. எண்ணங்கள் தோன்றுவதற்கு, அத சிந்தனை அல்லது ஒரு நினைப்பு வருவதற்கு நான் தான் காரணம். இது மழை உதாரணத்தில் ஒப்பு வராது. அது எல்லாமே பெய்கிறது, இலையான் சுட்டுகிறது, குளவியும் வருகிறது, முகத்துக்கு நேரு பாம்பும் சேருகிறது. எல்லாமே செயல்கள். அது எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அதை என்ன செய்ய நினைக்கிறேன் என்பது என்னுடைய அதுதான் முக்கியமாகப்படுது. அப்படி நினைத்தால் குளவியா மூக்குகிட்ட சுத்துதா, அது இறைவன் நாட்டத்தினால் நடக்கிறது என்று சாப்பிட்டு கொண்டே இருக்கிறவர்கள் இன்று உலகத்தில் இல்லை. எண்ணங்களுக்குத்தான் கூலி. அதுதான் நான் திருப்பியும் சொல்றேன், 3ஆம் தரம் 8 பில்லியனும் சுவனத்துக்கு போறதுக்கு சான்ஸே இல்லை. என்னன்னு சொன்னா அதுக்காக அப்படி என்றால் ஏன் அது பற்றி தொடர்ந்து பேசுகிறோம்? இல்ல அதுல ஒன்று போனோம்னா, இப்ப நாங்க ஒரு பயிற்சியாளராகத்தான், ஒரு வழிபோக்கராகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்று அதெல்லாம் முடிஞ்சது. நான் இப்போ கடந்த நிமிடத்தில் நான் அப்படி நினைத்து விட்டேன். என்னுடைய முழு வாழ்க்கை காலத்தில் அந்த பாவம் என்னை சுவனத்துக்கு போக விடாது. அதுல இருந்து நாங்க மாறிக்கொள்ளலாம் தானே, மாறலாம் தானே. இல்ல அதுதான் சொல்றேனே, கொலையை செய்து விட்டு ஒருவன் காலில் விழுந்து கும்பிடுறான். நான் தெரிஞ்சு செய்ய இல்லை, தெரியாம செய்துட்டேன், இந்த ஒரு முறை மட்டும் என்ன மன்னிச்சு விடுங்க, இனியே நான் திருந்தியே நடக்கிறான். அப்ப செய்த பாவம் போயிட்டுதா? இதைத்தான் சமயங்கள் சொல்லுது. என்னென்ன செய்த பாவம் போகாது, அவரிடம் இருந்து மன்னிப்பு பெற வேண்டும், அந்த மனிதன் மன்னிக்க வேண்டும். ஆனால் இறைவன் அந்த நாங்க செய்த பாவத்துக்கானதை எங்களுக்கு வெயிட்டிங்ல வச்சிருப்பார். அதை நாங்கள் நம்புகின்றோம். அதை நாங்க செய்த மனிதன் இறந்து விட்டார், அவரிடம் நாங்க மன்னிப்பு கேட்கலாம். இல்ல இந்த உலகத்துல இப்ப விஷயத்துக்கு நான் மற்ற மாதிரி வந்தேன். செய்துட்டு ஒருவர் ஒரு கூட்டுக்குள் இருப்பார், நாங்கள் வெளியில அவர்கிட்ட முகத்தை பார்க்காம போய் மன்னிப்பு கேட்பதும், இன்னும் ஒரு இடத்துல தகடு தம்பட்டம் எல்லாம் வச்சு சாந்தி பூசி எல்லாம் செய்வதும், இதே போல நீங்க சொன்னதே போல உணர்ந்து ஒருவன் திருப்பி மன்னிப்பு கேட்பதும் எல்லாமே ஒரு கதை. ஏனென்றால் பிழை செய்துவிட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கலாம், பிறகும் மன்னிப்பு கேட்க பிறகும் 2 கிளாஸ் வரும் எங்களுக்கு. ஒன்றுல விஷம் இருக்கும்,
ஒன்றுல பணம் இருக்கும். அது நாங்கள் இறக்கும் வரைக்கும் வரும். அப்ப எத்தனை தடவை மன்னிப்பு கேட்பான் ஒரு இல்ல மனிதன்? நாங்க இப்ப நீங்க கேட்டதுக்கான பதில நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போகணும்னா, மன்னிப்பு கேட்டிருக்கேன் தானே. அவர் இறந்து போயிட்டாரு. எங்களோட மனது உறுத்துது. நான் செய்த பாவம் உண்டு. நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனால் நான் செய்தது பாவமாகத்தான் பதியப்பட்டிருக்கும். இறைவனிடத்துல அந்த பாவம் இருக்கும், எழுதப்பட்டிருக்கும். அதுக்காகத்தான் அந்த 2 மலக்குகள் அந்த இறை தூதர்கள் எங்களுடைய கையில நாங்க எழுதி கொண்டே இருக்கிறார்கள் எங்களோட எண்ணங்கள். பதியப்பட்டது கூட நாங்கள் அழிக்க முடியாது. ஆனால் அவர் சுவனம் போக முடியாது. அது கேளுங்களேன். இப்ப என்னன்னு சொன்னா, உலக அழிஞ்சதுக்கு பிறகு மகசர் மைதானம் ஒரு மைதானத்துல வைத்து நாங்க செய்த பாவங்கள் பட்டோலைகள் என்று சொல்லப்படும். அந்த ரிசல்ட்ஸ் எங்களுக்கு தரப்படும். நான் என்ன பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன தீமை செஞ்சிருக்கிறேன் என்று அந்த பட்டோலைகள் தரப்படும். அதன் மூலமாக இறைவன் தீர்மானிப்பான், இது நரகவாதியா சொர்க்கவாதி. யாரும் சொல்ல முடியாது. நான் 5 நேரம் தொழுகிறேன், நான் பேசாம இருக்கிறேன், நம்ம டீ கொடுக்கல. அது சரி. நானும் நீங்களும் இந்த சபை பார்த்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது, அந்த பாவம் பதியப்பட்டிருந்தால் எனக்கு சுவனமே அது இருக்காது. என்னன்னு சொன்னா இருக்காத போது நன்மை செஞ்சிருந்தா அந்த தீமை கூட செய்திருந்தா, நன்மை கூட செய்திருந்தா, அதுதான் பரிகாரம் என்று வடமொழியில ஒரு சொல்லு வச்சு ஒருவரை அப்படி சொல்ல முடியாது. அப்படி செய்தாலும் கூட நீதிபதி சொல்வார், ஓகே நீ உணர்ந்திருக்கிறாய், ஆயினால ஒரு 40 வருஷம் உள்ளுக்கு இருந்துட்டு வா. அவனுக்கும் வயது 50, நிச்சயமாய் மரணம் ஜெயிலுக்குள்ள. இதுதான் தீர்ப்பு. ஆனா பிறகு நீ ஜனாதிபதியை பிடிச்சு அவர் வழியில அடுத்த கிறிஸ்துமஸுக்கு வழியில வர்றது எப்படி சொல்றாங்க. நான் உங்களுக்கு சொல்ல வந்தது, இது சமயம் அல்ல. யாரும் எழுதி வச்ச கதையில இருக்கக்கூடிய நியாயங்களும் கிடையாது. நானும் நீங்களும் இந்த நிமிடத்தில் சிந்திப்பது என்னவென்றால், கார் ஓடிக்கொண்டு போறீங்க, தவறாக ஒரு இடத்துல நிப்பாட்ட உங்களுக்கு பார்க்கிங் டிக்கெட் வச்சுட்டாங்க, சரியா? அப்ப உடனே காசை கட்டி அவர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு இறைவனிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு திருப்பி ஓடிக்கொண்டு போறீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல தெரியாம நிப்பாட்டி போட்டீங்க, பார்த்தா நிப்பாட்ட கூடாத இடம். திருப்பி ஒரு டிக்கெட் வருமா வராதா? அவர் கண்டிருந்தா வரும், வராது. இல்ல கண்டுட்டாருன்னு வைங்களேன், வருமா வராதா டிக்கெட்? வரும். நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் அந்த 14 நாளோ என்னவோ தரப்பட்ட நாளுக்குள்ள டிக்கெட்டை கட்டிட்டு மன்னிப்பு கேட்டுருவீங்க, திருப்பி போறீங்க. திருப்பி டிக்கெட் அது வாழ்க்கை. பரிகாரங்கள் என்றது சொல்லுங்க. இல்ல என்னன்னு சொன்னோம்னா, இந்த உலகத்துல நாம செய்யறதுக்கு எல்லாத்தையும் உலகத்தை விடுங்க, வஜிதாவும் மோகனும் பேசுறோம். இந்த நாம செய்யற பாவம் நாங்க பேசுவோம், எங்களுக்கு உலகம் தேவையில்லை. இல்ல நான் இதுக்குள்ள வரேன், நான் தெளிவுபடுத்துகிறேன். நாம செய்யற 2 பேரும் செய்யற பாவத்துக்கு இங்க நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு தண்டனை கிடைக்கும், சரியா? தண்டனை கிடைக்குது. அப்ப நான் அந்த டிக்கெட்டு அந்த கேமராவோ காணாதவரும் இருந்தா என்ன செய்வோம்னு சொன்னா, நான் காரை ஓட்டி கொண்டு போவேன், யாரும் காணல, நான் டிக்கெட் வருமா இல்லையா? வராது. இல்ல கண்டாலுமே இல்ல இப்ப நான் கண்டாலுமே டிக்கெட் காசு கட்டிட்டு தப்பிடுறேன் அந்த இடத்துல அதான் அடுத்த ஸ்டெப்புக்கு வருவோமே. அவருக்கு கேமராவும் இல்ல, காணையும் இல்ல ஒருத்தரும், சரியா? அது பிள்ளையான பார்க்கிங் இடம், சரியா? பார்க்கிங் இடம் பிள்ளையான இடம். அந்த இடத்துல நான் காரை கட்டிட்டோம், ஒருத்தருமே காணல, கேமராவும் இல்ல, சரியா? அப்ப ஒருத்தரும் காணாட்டி நான் பேசாம காரை எடுத்துட்டு போயிடுவேன். டிக்கெட் வருமா இல்லையா? அங்க வராது இல்லையா? டிக்கெட் வராது. ஆனா நான் செய்தது பிள்ளைதானே, நான் செய்தது பிள்ளைதானே. அவர்கிட்ட அது செய்தது அவர்கிட்ட செய்தது பிள்ளையா? அது பிள்ளைதானே மோனண்ணா, அது பிள்ளைதானே. அதை கண்காணித்துக் கொண்டிருப்பவன் டிரைவன். நான் செய்தது பிள்ளை, ஆனா அந்த கண்களையே நம்பிக்கை என்ன சொல்ற, ஒரு பொது சொல்லி இருக்குது, நாம் எல்லோரும் நல்லவரே,
பிடிபடும் வரை பிடிபடும் வரை அப்ப அந்த வரை பிடிபடும் என்னன்னா, ஆனா நாங்கள் அது சொல்லும் போது தெரியுது நாங்க நல்லவர்கள் இல்லையே. இல்ல அந்த ஏனென்றா பிடிபடும் பிடிபடாதனாலதான் பிடிபடாம வரையும் தானே நாங்க நல்லவராக இருக்கிறோம். ஆனால் இறைவன் கண் பார்வையில இருந்து நாங்க தப்ப முடியாது. அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது எல்லோருக்கும் வராது. இல்ல. இந்த அது உலகத்துக்கு அதுக்கு அப்பால போறது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு நம்பிக்கை. ஆன்மீகம் என்றது இறைவன் நீங்களும் அதுதான் நிறை மட்டும் சக்தி. வாழ்வதுதான் அந்த ஆன்மீகம். நம்பிக்கை அது தான் நிறை தவிர சக்தி. அப்படி நாங்கள் வாழும் போது இன்னொருவருடைய சொல்லையோ புத்தகத்தையோ எடுத்து நாங்க பேச மாட்டோம். ஏனென்றா அப்படி இல்ல அதுக்கு ஒரு பிள்ளை இல்ல அப்படி இல்லைன்னு நீங்க சொல்லலாம். நான் சொல்றதுக்கு கதைக்கு பதில் சொல்லுங்க. நான் சமயத்தில் வாதிடவில்லை. எனக்கு சமயம் தெரியாது, எனக்கு அவசியமும் இல்லை. ஏனென்றால் சமயம் தப்பானது. எல்லா சமயங்களும் தப்பு என்பது என்னுடைய முடிவு, என்னுடைய தனிப்பட்ட முடிவு. நான் அதை பற்றி பொறுங்க அவசரப்படாதீங்க. வஜிதா தான் உருவாக்கின சமயத்தை பற்றி பேசுற மாதிரி பேசக்கூடாது. யாரும் உருவாக்கின சமயத்துல கதைக்கும் போது இப்ப மோகனம் வஜிதாவும் தான் பேசுகிறார்களே தவிர இதை வேறொன்றையும் துணைக்கு அழைக்க கூடாது. இறைவனும் துணைக்கு அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நானும் நீங்களும் தான். ஜட்ஜுக்கு தெரியும் நடாமோன் பிழை என்று. அந்த நடாமோன் திருப்பி நியாயிக்கிறார், விடுதலையாகிறார். அதை பற்றி தான் பேசுறமே தவிர உலகத்துல இப்படி இருக்குது, இப்படி சொல்லி இருக்கிறாங்க, இப்படி நடக்கும் என்பது வேறு யாரையோடைய கதைகள். நீங்க நம்பலாம், அது ஓகே. நான் 5 கேள்விகள் கேட்கிறோமோன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்களா? இல்ல இன்றைக்கு வேணும். ஏனென்றா இன்றைக்கு கூட சிந்தனையில இருந்தா ஒரு சிந்தனை வந்தது. இல்ல நான் ஒரு பேசாதவன் 2 கேள்வி கேட்க தருவீங்களா? 2 கேள்வி. ஆனால் நீங்க கேட்கலாம். ஆனா நானும் நீங்களும் மட்டும் பேச வேண்டும். எந்த புத்தகத்தையும் துணைக்கு அழைக்க இல்ல. நான் உங்கள்ட்ட 2 கேள்வி நல்ல வடிவா கேளுங்க. 5 கேள்விக்கு நீங்க இடம் தரல. 2 கேள்விக்கு 2 தானோ? உங்களோட உயிர் உங்களோட உடம்புக்குள்ள எங்கே இருக்கிறது உங்களால சொல்ல முடியும்? நான் 2 கேள்வி கேட்கிறேன். அதுக்கு நீங்க பிறகு சொல்றதா? என்னுடைய அதில் சொல்றேன். ஒரு கேள்வி விளங்கிட்டது. எங்க இருக்கிறது நீங்க 2வது பதில் சொல்லட்டா? இப்ப நீங்க அது உங்களோட பதிலாக இருக்கலாம். 2வது கேள்வி இல்ல. இப்ப எந்த பதில் இல்லாம நான் என்ன பகவத்கீதை பதிலியா? சொல்லுங்க மோனனா. அந்த அளவு மூக்கலாம். நான் யாரும் எழுதின புத்தகத்துல இருந்து பதில் சொல்றதுக்கு நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். உயிர் என்றது ஒன்று இல்லை, அது உடலோடு ஒரு ஒரு சக்தி. ஆத்மா என்ற பேர் யாரு தந்தது? யாரோ தந்தது. நீங்க அதை பின்பற்றுறீங்க. அடுத்தது, இந்த பெரிய உலகத்தை ஒரு கம்ப்யூட்டரை இயக்குறதுக்கு ஒரு கருவி வேணும். கண்டிப்பா. இயற்கையா இயக்குவதற்கு என்ன சக்தி இயங்குது? எந்த விஞ்ஞானம்? அதுக்கான பதில் தாங்க. நீங்க கம்ப்யூட்டரை இயக்குறதுக்கு மின்சாரம் தான், எலக்ட்ரிசிட்டி. அவ்வளவுதான் பதில். நான் அதை கேட்கல. அந்த இயற்கையை இயக்குவது யார்? இல்ல, கம்ப்யூட்டரை இயக்குறதுக்கு எங்களோட கை மின்சாரம் தேவைப்படுவது போல இந்த பெரிய உலகத்தை இயற்கையை இயக்குவதற்கு ஒரு ஏதாவது ஒரு சக்தி தேவைப்படும். அது யார்? அது என்னது கேள்வி? அதுதான் ஆன்மீகம்.
ஆம். எங்களுக்கு இப்ப நான் இப்போ இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு மற்றவருக்கு இடம் கொடுக்கிறேன். ஓகே, அடுத்தது அப்ப அந்த இயற்கையை இயக்குகின்ற சக்தி இல்ல கம்ப்யூட்டரை கேட்கல மோனன், அது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நான். இல்ல நான் கம்ப்யூட்டர் எனக்கு வேணாம், அது ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சது. அதுதான் அந்த தெரியாத 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 சக்தி படைக்கவில்லை. அதை படைத்தவன் ஒருவன் இருக்கத்தான் வேணும். ஒரு கம்ப்யூட்டரை அது கஷ்டமாக இருக்கு. ஆமாம், அது அவங்க வணக்கம் அதிபர், மன்னிப்புடன் இணைய பக்கத்துல மற்றவர்களுடைய சத்தம் வருது, உங்களுடைய சத்தம் வரையில்லை, மன்னிப்போடு. ஒரு ஒரு நிமிஷம். வணக்கம் அதிபர், மன்னிப்புடன் நான் விடைபெறுகிறேன் அதிபர். நான் விடைபெறுகிறேன் ஜேர்னலிஸ்ட். சரி, ஓகே, நன்றி. இப்ப வருமே வடிவா மணி போட்டீங்க சொன்னது சரி. நான் உள்ளே வந்ததுக்கு பிறகு ரெண்டாந்தரம் விட வரையில அது ஜேர்னலிஸ்ட். அது ஏனென்றால் கலையத்துக்குள்ள வெளியில போகும்போது வெளிச்சத்தங்களை நிறுத்தி விட்டு போனேன், உள்ளே வந்தது மறந்து விட்டேன். இதுக்கு நான் இனி இறைவன்ல பழி போடேன். அது என்னுடைய பிழை, நான் செய்தது. இதுக்கு விதியிலையும் சம்பந்தம் இல்லை, என்னுடைய மறதி குணம். சரியா? ஆனா ஒன்று, இதால ஒரு தரம் சாக இல்லை, ஒரு தரம் கால இலக்கே இல்லை. வஜிதா வள்ளி கூட 2வது கேள்விக்கு திருப்பி வந்துருங்க. முதலாவது கேள்வியில உங்களுக்கு ஓம் இல்லை என்றது என்ன பதில்? முதலாவது, எனக்கு எந்த உயிர் அங்கே இருக்குன்னு தெரியாது. அப்ப இப்போதைக்கு நான் உடம்பு தான் உயிர் என்று சொல்றேன். எனது பதிலுமே எனக்கு தெரியாது. அது ஒரு படைத்த ஒரு சக்தி எங்களுக்கு ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அது நீங்க பிறக்க முன்னும் இப்படி கணவர் சொல்லிக்கொண்டு ஊரா தெரிஞ்சது கேள்விப்பட இல்லையா? எங்களை மீறிய ஒரு சக்தி இப்படி பார்ப்பாங்க எல்லாரும். என்னை இயக்குகிற ஏதோ ஒரு சக்தி இது. நீங்கள் நான் பிறப்பதற்கு மில்லியன் வருஷங்களுக்கு முன்னமே, அதாவது பதில் தெரியாத கேள்விகளுக்கு கடவுள் என்று பெயர். பதில் தெரியாத அதுக்கு சிலர் தமிழில் சக்தி என்று சொல்வார்கள். நான் ஒரு நிமிடம், பதில் தெரியாத சக்தி இல்ல, பதில் தெரியாத சக்தி அல்ல, பதில் தெரியாத கேள்விகளுக்கு. இப்ப நீங்கள் நானும் இதுல இப்ப காட்சியோட இருப்பவர் ஜெயந்தங்கராஜ 3 பேரும் சோதனை எழுத போறோம். சரியா? இப்ப எனக்கு ஏற்கனவே ஒரு புத்தகத்துல படிச்சிருந்தா அதை எழுதுவன், எனக்கு சரி என்று போடுவார்கள். தெரியாத கேள்விக்கு எது சரியான பதில் என்றால் அது எனக்கும் மீறிய சக்தி, அல்லது அதுக்கு பதில் கடவுள் என்று எழுதினா அதுக்கும் சரிதான். இல்ல மோனா, இப்ப எமனுக்கு தெரியாத ஒரு சக்தி தான் அதுதான். இப்ப நீங்க கொஞ்சம் புத்திசாலி என்றா நான் முதலாவது கேள்விக்கு தந்த பதில்லையே எந்த புத்திசாலித்தனத்திலிருந்து கொஞ்சம் எடுத்திருப்பீங்க. எப்படி என்றா, எனக்கு தெரியும் இந்த ஆத்மா, உசுறு, உயிர் என்றெல்லாம் இல்லாத ஒன்றை சொல்லிக்கொண்டே வாழுகிறோம். நான் என்ன ஈஸியா சமயோசிதமா சொன்னேன்டா, இன்றைய தேதியில் என்னுடைய உயிர் எங்கே இருக்குன்னு தெரியா, ஆனா ஒரு பதில் எழுத வேணுமல்லோ. அதுக்கு என்னுடைய பதில் ஊனா டானா இல்லைன்னா உடல். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கண்டா, இல்ல காதுக்கு மேல கொஞ்சம் கீழே இதுல தொட்டு பாருங்கன்னு ஒரு கதையே சொல்லுவீங்க.
அல்ல அப்படி சொல்ல முடியாத போது என்ன பதில் வரும் என்றால் அது எங்களை அறியாமலே எங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய எங்களை ஆட்டுவிக்கிற இயக்குகிற ஒரு சக்தி தான் உயிரெண்டும் சொல்லலாம், இயற்கையை காப்பாற்றுகிறவர் என்றும் சொல்லலாம். அதுக்கு கடவுள் என்று யாரோ கண்டுபிடிச்சான். இறைவன், கடவுள், ஆண்டவர், அரபு மொழியில் அல்லாஹ், வேறு வேறு சமஸ்கிருதத்தில் ஏதோ எல்லாம் பேர், இப்படி எல்லாம் ஒருத்தர் இஷ்டப்படி எழுதி வச்சுக்கலாம். ஏண்டா ஒருவருக்குமே பதில் தெரியாது. ஆனால் தமிழில் ஒரு வாசகம் இருக்குது, கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர், பார்த்தவர்கள் சொல்வதில்லை, சொல்பவர்கள் பார்த்ததில்லை. ஆனா அது வேண்டாம். உங்களோட 2வது கேள்வி எனக்கும் உங்களுக்கும் இடையில வரணும் என்றதான் என்னுடைய விவாதம். இதுக்கு உலக நீதி, எனக்கு தெரியாத ஒரு சக்தி, தலைக்கு மேல அண்ணாந்து பார்க்கறது என்றது எல்லாமே ஒரு மாயான பதில். எனக்கும் தெரியாத உங்களுக்கும் தெரியாது. ஒரு அந்த சொல்லு விளங்கையில கடைசி சொல்லு உருட்டல் சிந்தனைக்குள்ள நான் வந்துட்டேன். இல்லையே, நான் கேட்டது அந்த வாய் பேசாதவர்கள் உங்களுடைய இன்றைய சிந்தனையின்படி சுவனத்துக்கு போவார்கள். ஏன்னா நீங்கள் சொற்களையும் எத்தனை சொற்கள் சொல்லுகிறோம் தெரியுமா, அதில் எத்தனை பாவ சொற்கள், எத்தனை தீய சொற்கள் என்றெல்லாம் கொண்டு போனீங்க. அது ஒன்றை மட்டும் எடுத்ததுதான் என்னுடைய உருட்டல் சிந்தனை. அதுக்கு பிறகு நீங்கள் எண்ணம் என்றது இப்ப ஜெயந்தங்கராஜா எந்த முகத்தோட வந்திருக்கிறாரு நான் நினைக்கிறேன் என்று வையுங்களேன். பிறகு மைக் ஓன் பண்ணினோட வணக்கம் கனாலங்கண்டு அந்த மாதிரி இருக்கிறீர்கள் என்றது ரெண்டுமே எண்ணம் தான். யாருக்குள் இருந்து வந்தது? ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் கண்டுபிடிக்க இல்லை, இது கண்டுபிடித்து நிறுவிய ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு சம்பவத்துக்கு 3 விதமான பதில்களை எங்கள் எண்ணத்தில் தோன்றும். ஒருவர் கையை நீட்டுறார், கொடுக்கலாம், வேண்டாம், நேரடியான பதில். கொஞ்சம் பொறுத்து கொடுக்கலாம், அங்காளிங்கள் ஆக்கள் இல்லையென்றா கொடுக்கலாம் என்றது 3வது பதில். வருவது ஒரே ஒரு மனிதரிடம் இருந்து ஒரே நேரத்தில் வரும், சொப்பெண்டு வரும். அது இதில் எது இறைவனுடைய நாட்டம்? இல்லை, இவரை கொடுத்து 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 வேலைக்கு போகாம இதுல உட்கார்ந்திருந்து பிச்சை எடுக்க வைக்கிறார், இவருக்கு கொடுக்க கூடாது என்றதை ஒரு மனிதன் சிந்திப்பான். இன்னும் ஒருவன் சிந்திப்பான், அது கடவுள் பார்த்துக் கொள்வார், இந்தாப்பா சாப்பிடு, நல்லா சாப்பிடு, நாளைக்கு தாரணேன்னுவார். இன்னும் ஒருவர் யோசிப்பார், கொடுக்கலாமா விடலாமா, அன்றைக்கு அவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொல்லுவாங்கன்னு. 3ம் ஒரே நேரத்தில் சமகாலத்தில் ஒரு மனிதனிடம் இருந்து பிறக்கும். நீங்கள் சொன்னதின்படி அவை 3ம் எண்ணங்கள். அப்படி பார்த்தால் இந்த 8 பில்லியனும் நோ சுவனம். அவை இல்லாத தமிழீழத்தை வரும் என்று நம்பி ஐக்கிய நாடு சபையில் நிற்கிறது யாற்ற பிழை? அவர்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்குது. என்ன சொன்னா உங்களுக்கு உரைக்கும் என்றபடியா நான் இதைத்தான் நான் எடுகோள்களாக எடுத்துக்கொள்வது. கிடைக்காது என்று தெரிஞ்சா பேய் காட்டக்கூடாது. கோயில் நடத்துறவனுக்கு தெரியும் கடவுள் இல்லை என்று, சரியா? ஏனென்றா கடவுள் வந்துட்டா இந்தியோட கோயில் மூடணும். கடவுள் வரமாட்டார் என்று தெரிந்தவன் இதோ வருகிறார், இதோ வருகிறார், நித்தியமும் காலையில் எழுந்து அவரை வரவேற்க தயாராகும் மனித ஆண்டு ஒரு மனிதனுக்கு கதை விட்டுட்டு மாற முடிய பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அனுப்புகிறார். இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு பெருமளவு நிதி தேவைப்படுகிறது, மனம் திறந்து முடிந்த அளவு தாருங்கள். இவற்றை நோக்கம் இறைவன் வருகையை அறிவிப்பதல்ல, இதை சொல்லி சொல்லி என்னை முட்டாளாக்கி தன் பையை நிரப்புவது. அதை நான் சிந்தித்தால் ஒழிய என்னால் இந்த உலகத்திலிருந்து நிஜத்தை கண்டுபிடிக்க முடியாது. வஜிதா உருவாக்கிய வாழ்க்கை எண்ணங்கள் எங்க ஒன்று சொல்லுங்க. நாங்கள் எல்லாரும் சொல்றது ஏற்கனவே புத்தகங்கள்ல எழுதி வச்சது. இப்ப உதாரணமாக 21 ஒரு இயக்க தலைவர் இருந்தார், அவர் நிறைய விஷயங்கள் சாதித்தார். ஆனால் அவரை பற்றி ஒரு புத்தகம் இல்லை. ஒரு மனிதன் அவரோடு வாழ்ந்தார். அவர் தன் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டு 25 வருஷம் கழிச்சு அந்த தலைவரை பற்றி ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகம் உலகத்தில் அதிக அளவு தொகை விற்கப்பட்ட புத்தகம் என்று ஒரு காலத்தில், இப்போது இல்லை, ஒரு காலத்தில் ரெக்கார்ட்ல பிரேக் பண்ணது. ஆனா மற்ற மனிதர்கள் என்றால் இவர் 25 வருஷம் கழிச்சு யோசிச்சு எழுதின கதை எல்லாத்தையும் உண்மை கதை என்று இன்றைக்கு நம்பிக்கொண்டு அதுக்கு கோயில் எல்லாம் கட்டி ஆராதனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். யார் உண்மையா சிந்திக்க தெரிந்த மனிதன்? யார் கடவுளுடைய சக்தியில் நேரடியாக இயங்குகிற மனிதன்
ஏன் இவர்கள் புத்தகத்தை நம்புகிறார்கள்? இவர்களுக்கு சுய புத்தி கிடையாதா? ஒரு காலத்தில் சொன்னார்கள், அந்த காலத்திற்கு கதையை 400-4000 வருடங்கள் கழிந்தும் ஒருவன் நம்பிக்கொண்டிருக்கிறான் என்றால், இப்போ நானும் நீங்களும் மட்டும் சிந்திக்கணும், மற்றவர்களை உலகத்தை விட்டுருவோம். எங்களுக்கு சுய சிந்தனை இந்த இறைவனால் அருளப்படவில்லையா? இத்தனையும் எழுதியவனும் ஒரு மனிதன்தான், இத்தனை கண்டுபிடிப்புகளை செய்தவனும் மனிதன்தான். எல்லாமே நான் என்ன அதே இறைவனுடைய படைப்பில் பிறந்த என்னால் ஏன் ஒன்றை உருவாக்க முடியவில்லை? ஒரு புதிதாக என் வாழ்க்கையை உலகத்துக்கு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் நான் புத்தகங்களை நம்புபவன். எனக்கான சுய சிந்தனை திறன் கிடையாது. இதை ஏற்றுக்கொள்ளலாம். சில பேர் இப்படி போட்டுட்டோ யா அல்லா அல்லது கடவுளை, இயேசுவே, சிவபெருமானை, புத்த பகவானை என்ன மன்னிச்சு கொள்ளும், நான் ஒரு விவாதத்துக்காக மட்டும் பேசுகிற வேண்டும், தன்னை தாழ்த்தி கொண்டு ஒருவன் போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எவன் எழுதின புத்தகமும் எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது நான் நினைக்கிற ஒரு சமயத்தில் பிறந்த இன்னும் ஒருவன் வணங்குற கடவுளுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஏற்கனவே இந்த சிந்தனையத்தில் கேட்ட உடனே இல்லாட்டமும் விகாரமா மாறிட்டுது. திண்டி இது புது கதை அழைக்கிறீங்களேண்டு. இறைவன், என்னுடைய இறைவன் எனக்கானவன். அவனுடைய தோற்றமும் அருளுகையும் ஆளுகையும் வந்து வித்தியாசமானது. ஒரே விதத்தில் ஒரே தாயின் வயிற்றில் வஜிதாவும் நடாமோனும் பிறந்திருந்தாலும் நடாமோன் வணங்குகிற அதே தெய்வம் என்னுடையது அல்ல. இது எப்போது மரணத்துக்கு முன்னம் எப்போது நாங்கள் இதுக்கு தெளிவு வரப்போகிறோம்? ஒரு இயக்க தலைவர் சொல்லலாம், என்ற பட வீரர் அத்தனை பேரும் நான் சொல்ற மாதிரி தான் கொட்டாய் விடணும் என்று. சரி, ஆனா சிந்திக்கிறவன் இயக்க தலைவர் தான் கடவுளா நினைக்கிறவன், அவர் சொல்றபடிதான் கொட்டாய் விடுவார். ஆனால் இறைவன் என்கிறது இந்த என்னையும் இந்த அண்ட சராசரத்தையும் சரியா இயக்குகிறவராக உலகம் சொல்லுகிறது. எனக்கு அதில் கவலையே இல்லை. என்னுடைய இயக்கம் முழுவதும் இறைவன். எங்கிருந்து இயக்குறார் என்றால் அதுக்கு பதில் கேளுங்க. இந்த உடலினுடைய அத்தனை கணுக்களிலும் இறைவன் உயிரோடு இருந்து என்னை இயக்குகிறார். ஒரு நாள் நினைக்கிறார் இது தேவையில்லை, ஒரு நாள் நினைக்கிறார் இவருக்கு கால் தேவையில்லை, ஒரு நாள் நினைக்கிறார் இவருக்கு பார்வை தேவையில்லை. அது வெளிப்புற கடவுள் என்றால் நீங்கள் நானும் ஒரு கடவுளை சிந்திப்பவர்களாக இருப்போம், சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பக்கத்தில் இறைவன் என்பது என்னுடைய வாழ்க்கை. அத்தனை செயல்களுக்கும் அதுதான் காரணம். என்னை யாரோ வந்து கைது செய்யலாம், நான் செய்யவில்லை, அந்த குற்றம் இல்லை என்றாலும் கைது செய்யலாம். அதை சிந்திக்க தெரிந்தவன் யோசிப்பான், சிரிச்சு கொண்டு ஆஹா உன்னுடைய விளையாட்டு இப்படியெல்லாம் நடக்குதா, 50 வருஷம் தீர்ப்பளி விட்டார் என்று சிரித்து கொண்டு போவானே தவிர பாவம் மன்னிப்பு கேட்பதற்கு அவன் முனைய மாட்டான். வஜிதா அவர்களே, உங்களுக்குள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா? நீங்க ஒரு உண்மையில ஒரு மிகவும் பூரணமான இறை நம்பிக்கை உடையவர் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நிச்சயமா, நானே சாட்சி, நானே வாழ்கிறேன். இறைவன் இருக்கிறார், அதான் உண்மை. எங்களோட உடம்பு இறைவன் இன்றைக்கு ஒரு தீமை நடக்குது என்று சொன்னா அது இறைவன் நாட்டம் இல்லாம அது நடக்காது. அதுதான் எங்களோட சோதனை கிழமை. நாங்க வேற மாதிரி சொல்லுகிறோம், நீங்க வேற மாதிரி. நாங்கள் அல்ல, நான் என்று சொல்ல நான் என்று சொல்ல பழகுங்கள். என்ன கொண்டு கோயிலால தூக்கி எறிஞ்சிருவாங்கன்றதுக்காக பயத்துல போய் சொல்லக்கூடாது. நீங்க இறை நம்பிக்கை உடையவர் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீ உங்களை விட அதிகம் என்பதை இன்று இருந்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நானே இறைவன். நான் தோன்றுகிற ஒவ்வொரு நேரம், நான் மூச்சு விடுகிற ஒவ்வொரு நேரமும் இறைவனை நம்ப தேவையில்லை, நானே இறைவனாக இருக்கிறேன். என்ன அது 8 பில்லியன் பேருக்கும் அப்படித்தான் இருக்கிறது என்று நம்புகிறேன். நான் எனக்கு மட்டுமல்ல, வஜிதாவும் இறைவன் தான் என்று நம்புகிற போது நான் இறைவன் என்று நம்புறத 1க்கு 4 மடங்கா அதை தீர்மானத்துக்குள்ள வந்து சேர்றேன். ஏனென்றால் இவ்வளவு நேரம் கரைச்சமே, எத்தனை தடவைகள் நீங்கள் நானும் மூச்சு விட்டோம், எத்தனை தடவைகள் ரத்தம் சுற்றோட்டம் நடந்தது, எத்தனை எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் இயங்கின. இதை நான் இறைவனிடம் கேட்டு வாங்கினேனா? தானாக நடந்ததா? தானாக நடந்தது தானே. இதைவிட இறைவனை விளங்கப்படுத்த வேறு எந்த புத்தகம் வேண்டும்? எந்த புத்தகம் வேண்டாம். இல்லை, இன்னும் ஒரு 3 வருஷம் டைம் எடுத்து சிந்தியுங்க, அவசரப்பட வேண்டாம். ஏனெண்டா ஒரு 45-55 வருஷம் பழகி போன ஒன்று திடீரென்று மாத்த இயலாது.
ஆனா ஒரு 3 வருஷம் சிந்திக்க தொடங்குங்க. எவன் ஒருவன் கண்ணை மூடிக்கொண்டு இந்த உலகம் என்னத்தால் ஆனது என்று சிந்திக்க நினைக்கிறான், எவன் ஒருவன் கண்ணை மூடிக்கொண்டு இறைவனாவது கத்தரிக்கையாவது ஒரு நாள் மட்டும் நான் சிந்திக்கிறேன், இறைவன் உண்மையானால் எனக்கு இருப்பவராக இருந்தால் எனக்கு உணர்த்து என்று ஒரு நாள் கண்ணை மூடுங்க. ஆனா மூட மாட்டார்கள். உடனே ஆண்டெல்லாம் தொட்டு கும்பிட்டு இந்த பாவத்தை செய்வதற்கு நான் தயாரா இல்லை, நான் சுவனம் போக வேண்டும், மறை வாழ்க்கையில் எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் பயத்துல அது ஒரு நாள் தன்னும் அதை சிந்திக்க. நான் ஒவ்வொரு நாளும் சிந்திப்பேன், இறைவா நீ வெளியில் இருப்பது உண்மையானால் எனக்கு காட்சி கொடு, என்னோட சண்டைக்கு வா. ஒன்றை சொல்கின்றோம், நீங்க சொல்கின்ற பாதை வேறொரு பாதையா இருக்குது. அது இருக்கு உண்மை. ஆனா இது எந்த புத்தகத்துல நான் படிக்கவில்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இல்ல நானும் சொல்கின்றேன், நான் சொல்கின்ற பாதை வேறமாய் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதை கற்று தந்தும் இருக்கின்றார்கள், நானும் உணர்ந்திருக்கின்றேன். இப்ப நாங்க நீங்க சொன்னீங்க தானே, நாங்க இத்தனை நேரம் மூச்சு விடுக்கின்றோம், நாங்க மூச்சு விடும் போதெல்லாம் நாங்க இறைவனுக்கு நாங்க நன்றி சொல்லி. இல்ல இங்கதான் திருப்பியும் பிளவர்றீங்க. நான் கேட்ட கேள்வி நீங்க நினைச்சுதான் மூச்சை உள்ளுக்கு விட்டு வெளியில விட்டு கொண்டு வந்தீங்களா? அவ்வளவு நேரம் அப்ப இறைவன் வெளியில இருந்து அலுமாரிக்குல இருந்து என்ன மூச்சு விட வைக்கிறாரா, எனக்குள்ள இருந்து மூச்சு விட வைக்கிறாரா? எல்லா பக்கமும் இல்ல, தயவு செய்து நேர்மையா பார்த்து சொல்லுங்க. எந்த மூச்சு இப்ப விடு இப்ப விடாத, இவ்வளவு விடு இவ்வளவு விடாது என்று தீர்மானிச்சு இவ்வளவு நேரம் விட வச்சது இறைவன் என்றால் அவர் முன்னால நின்று பின்னால நின்று விட்டாரா, எனக்குள்ள இருந்து விட்டாரா? எல்லா பக்கமும். அது எல்லா பக்கமும். அதுதான் அது எல்லா பக்கமும். நீங்க சொல்றது என்னென்றால் இன்னும் இந்த நம்பின புத்தகங்களை இன்னும் சிந்திக்க தெரியவில்லை, உங்களால் திருப்பி விவாதிக்க தெரியவில்லை என்பதுதான் நான் சொல்ல வரேன். அது உங்களுடைய தவறு இல்லை, அது பழக்க தோஷம், அது வரி வரியாக கடத்தப்பட்டது. சரியே, வரி வரியாக கடத்தப்பட்டது. சமயத்தில் சொல்லுகிற அத்தனையும் நான் நிராகரித்து வாழ்ந்து பார்த்திருக்கேன். 44 வயதுக்கு பிறகுதான் எனக்கு ஓரளவுக்கு சிந்தனை வந்தது. அது வரைக்கும் இல்லை என்று வாய் சொன்னாலும் எனக்கு மனதுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. 44வது வயது இப்போதைக்கு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு கடவுள் சொல்றார் இது செய்தால் பாவம் என்று. நான் அதை செய்து பார்த்திருக்கிறேன். சரியா, இந்த நாள்ல இது சாப்பிட்டால் பாவம், அந்த நாள்ல வேணுமண்டே சாப்பிட்டு இருக்கிறேன். இதை செய்துட்டு கோயிலுக்கு வந்தா பாவம், செய்துட்டு வேணுமண்டே கோயிலுக்கு போய் பார்த்திருக்கிறேன். இரவில் எத்தனையோ இரவுகள் வந்து தனிச்சிருந்து நான் விவாதத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறேன். வடிவா தெரிஞ்சது அது எல்லாம் செய்ய பண்ணினதே அந்த சக்தி தான். அது எனக்கு உள்ளே இருக்குது. நான் இறைவன் ஆகிறேன், அதுபோல நீங்களும் அதுபோல ஆகிறீர்கள். இதை விட நான் 25 ஆண்டு கழிச்சு எழுதின புத்தகத்தை உலகம் இன்னும் நம்புகிறது என்றதுல கணக்க கதை இருக்குது. நீங்க வேண்டாம் ரூம் போட்டு யோசிங்க. ஆமா, ஜெயந்தகராஜ் அவர்களே வாருங்க, நாங்கள் பேசுவோம். ஒன்று இறை சக்தி, ஒன்று சைத்தான் சக்தி. அப்ப சிலது கெட்டதுகளை சைத்தான் சொல்லி கொண்டிருக்கும். இன்றைக்கு ஆண்டு 25க்கு முன்னமே சைத்தானை படித்ததும் இறைவன் தான் என்று நீங்களும் நானும் ஒரு செவ்வாய்க்கிழமை பேசி இருக்கிறோம். இதுக்கு பிறகு உங்களுக்கு உணரவில்லையா? சைத்தான் அல்ல, ஒரு தூசு திரும்பை கூட அந்த சக்தியை தவிர வேறு யாராலும் உருவாக்கவோ அசைக்கவோ முடியாது. சும்மா புத்தகத்தில் ஒருவன் ஒரு ஒரு அது பல தடவை சொன்னது, ஒரு ஹீரோவை நீங்கள் பெரியதாக காட்டணும் என்றா ஒரு 4 வில்லன்களை உருவாக்க வேண்டும். அது வந்து கதைக்குத்தான் பொருந்தும். ஏனென்றா அவரை கதாநாயகனாக காட்ட வேண்டும் என்பதற்காக. ஒரு இயக்க தலைவரை தேசிய தலைவராக காட்டணும் என்றால் 4 பேரை துரோகிகளாக்க வேண்டும். இல்லாட்டி என்னால வர முடியாது. ஏன்னா எல்லாருமே மேதாகுதானே. அதுதான் சிந்தனை. அது பரவாயில்லை, இன்று அதை நிறுத்துவோம். நான் அப்போது கேட்டதுக்கு எப்பவும் தயார். நீங்களும் நானும் மட்டும் வெளி உசா துணைகளை இல்லாமல் பேசுவதென்றால் நான் எந்த மேடையிலும் வருவேன். அது என்னிலும் உங்களிலும் வாழ்க்கையிலும் தான் நிறுவனமாக்க வேண்டும். ஒரு நாளைக்கு தயார் செய்து ஒரு நாள், அதுதான். அது இன்றல்ல, நாங்கள் பிறந்ததுக்கு பிறகும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா அந்த புத்தகம் சொல்லுது, இந்த ஆள் சொன்னார் எனக்கு இதுதான் தெரியும், ஏனென்றா சின்ன வயசுல இருந்து இப்படித்தானே. அதுக்கு விவாதிக்க இயலாது, ஒரு தடவை செய்யலாது. நன்றி அஜிதா அவர்களே, மிக்க நன்றி. ஆனா நான் கேட்ட கதை இதெல்லாம் இல்லை. ஒரு ஊமை, ஊமை என்று சொல்வதை விட வாய்பேசம் சக்தியற்ற ஒரு மனிதன் உங்கள் இன்றைய சிந்தனைப்படி 100% சுவனத்துக்கு போவான். பிறகுதான் இல்லை என்று நிரூபித்தோம். அவனுடைய எண்ணங்கள் கூட வந்தால் கூட உள்ளுக்கு பேச முடியாட்டிலும் அவன் நினைத்தாலே அது சொற்கள் தான்.
அது சொல்லப்பட்டிருக்குது மோகன். அதை இல்ல நான் சொல்லிட்டீங்க, விட்டுட்டேன். ஏற்கனவே சொல்லிட்டீங்க. எண்ணங்களுக்கு தான் கூலி. ஆகி அதனாலதான் பிறகு சொன்னேன் நான், இந்த 8 பில்லியனும் சுவனம் என்றது நோ சான்ஸ். நீங்க ஓமண்டீங்க, பிறகு அதை உணர்ந்து மன்னிப்பட்டு புதிய கதை ஒன்றை கொண்டு வந்தீங்க. அதுதான் இந்த பரிகார கதை எல்லாத்தையும் நான் கொண்டு வந்தேன். நான் இதை ஒரு சாராம்சமா சொல்றேன். எங்க தரைகட்டு போகையில் ஒன்றுல இருந்து ஒன்று தான் உருவானது. ஆனா மூலக்கதை வந்து என் சிந்தனையே தவறாக நினைத்தால், ஒரு ஆணையோ பெண்ணையோ தொட்டால் தான் பாவம் என்றல்ல, தொடலாமா அழகா இருக்கிறாங்க என்று நினைத்தாலே பாவம் என்றத நீங்கள் சொல்லப்பட்ட புத்தகங்களில் பலர் எழுதி இருக்கிறார்கள். அப்படி யாருமே இருக்க மாட்டார்கள். அப்படி யாரும் அப்படி இருந்தா அவர் பிணமாத்தான் இருக்க வேணும். உயிரோடு இருக்கிற மனிதன் ஒரு அழகான குழந்தையை பார்ப்பதை போல ஒரு அழகான ஆணையோ பெண்ணையோ பார்த்தால் யார் அது என்று நினைத்தாலே பாவம், தெரியுமோ? அதுக்கு பரிகாரம் சொல்லப்பட்டு, அதுதான் பரிகாரம் சொல்லப்பட்டது. என்னென்னா திருப்பியும் இந்த ஆலயங்கள், தேவாலயங்கள், மசூதிகள் இயங்க வேண்டும். அதனால் பரிகாரத்தை அறிமுகப்படுத்தினார். இல்ல எங்களை எப்படி சொல்லுதுன்னா, நீங்க தெரியாம ஒருவரே ஒரு இச்சையோடு நீங்க பாக்குறீர்கள் என்று சொன்னால், அழகா இருக்கு. இச்சை அல்ல, இது என்ன, இது யார் இது என்று பார்த்தாலே அந்த எண்ணம் அதைத்தான் தோன்றுவது. அதை நீங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். என்னது சொல்லு? பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. தாழ்த்தி என்ன குறைச்சு கொள்ளுங்கண்டா? இல்ல தாழ்த்தினா நீங்க பார்த்துட்டு போறீங்க, அது தானா எழுதுற எண்ணம். நான் நினைத்தா பிளான் போட்டா பார்த்தேன் நான். இது என்ன இது? எனக்கு முன்னால ஒரு ஆள் நடந்து போறார், நேற்றிரவே பிளான் பண்ணினான் இவர் நடந்து போவார், நான் இதை பற்றி நினைக்க கூடாது. அது தானாக தோன்றுகிற மூச்சு விடுவதை போல, மூச்சு விடுவதை போல. அது இதை நம்பிக்கொண்டிருந்தா உங்களோட ஒரு தடவை வாழ்க்கையில ஆகியலாது. சைத்தானை இயக்கிறது கடவுளார்ன்றதை நீங்க எப்ப நம்புறீங்களோ அப்ப கோட்டுக்கு வாங்க கலைப்போம். என்னுடைய உள்ளுறுப்புகளுடைய இந்த சிறுநீரம் இறப்பை எடுத்துக்கொள்வோம். இவ்வளவு நேரம் இயங்கி கொண்டிருந்தது, நான் இயக்கவில்லை. அது கடவுள் சக்தி. சக்தி அல்ல, கடவுள் அதான் மறுமாரிக்குல இருந்தா முன்னாலே பின்னாலே மேலே இருந்த இயக்கினர். அப்ப என்ன மாதிரி ஒருவனுக்கு இயக்கி கொண்டிருந்தவர் திடீரென்று அவன் சொல்றான், டாக்டர் சொல்ற 2வது சிறுநீரகம் நின்றுட்டு தண்டு. என்ன சோதனை? அவர் சோதனை செய்து போறதுக்கு இவர் மேதகுவா? இவர் யார் இது? இவர் சோதனை செய்வாராம், எந்த கணவனுக்கோ மனைவிக்கோ சிறுநீரகம் போடுமாம். இந்த லடாய் கதைகள், இந்த இப்படி கதைக்கிறது வேணும் என்றால் மனிதர்களையே காணாத மனிதர்களை எங்கேயாவது வனாந்திரங்களை சந்தித்து அவரிடம் பேசலாம். சரியா? அது கடவுள் செய்திருப்பார், சோதித்திருப்பார், நிறைய சோதனைகள் செய்துதான் உன்னை ஆட்கொள்வார். இதெல்லாம் நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் தான். இது வஜிதா மட்டுமல்லவே, இதில் இருக்கிற முக்காவாசி பேரே அதை நம்புவர்கள் தான். எனக்கு அதுல நம்பிக்கை கிடையாது. அந்த வெற்றிடத்தை விட்டு போனதானே நம்ம இன்னொரு வெற்றிடத்துக்கு உறுதுணையாக இன்னொரு, அது நீங்க தான் போகணும், மற்றவர்கள் உலகமே போகுதுன்னுட்டு கதை விடக்கூடாதுங்களுக்கு. சரி, நல்லது நல்லது. நான் சொன்ன நிபந்தனையை ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வேறு ஒருவரையும் நம்பாமல் உங்களை மட்டும் நம்பி, உங்கள் வாழ்க்கையை நம்பி நானும் அதுபோல நம்புகிற போது எந்த சபைக்கும் நான் வருவேன். இவன் வேணுமென்றால் கடவுளிடம் ஒரு 30 நாள் விண்ணப்பம், விரதம் இருந்து விண்ணப்பம் செய்யுங்க. நடாமோகன் உன்னை தூசிக்கிற அதாவது நான் நினைக்கிற உன்னை தூசிக்கிற ஒவ்வொரு தருணமும் நடாமோகனுக்கு வரங்கள் பிழையாக கிடைக்க வேண்டும் என்று வரம் கேட்டு விட்டு கூட வாருங்கள். துணிச்சலோடு சொல்லுவேன், ஒன்று நடக்காது. ஆனா நடக்கிறத ஒரு காலமும் நிறுத்த முடியாது. சரி, நன்றி நன்றி நன்றி. ஆனால் இப்ப அது உருட்டல் சிந்தனை என்றது சமயத்துக்குள்ள போகக்கூடாது. நாங்கள் ஏனென்றா நான் அந்த ஒரு சொல்லைத்தான் யோசிச்சனான் என்றதை தான் நான் சொல்ல வந்தேன். நீடிச்சு போச்சு இது. ஆனால் அதை வச்சு கொண்டு இது இவ்வளவு காலம் நான் நம்பினது பிள்ளையா, அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கே என்று சொல்லி யோசிச்சுட்டா அது அவுட்டா போயிடுவோம். நாங்கள் அது கேம் அவுட். அலாப்பி என்று சொல்றது. அலாப்பி என்ன தெரியுமா அந்த வார்த்தை? ஏமாந்து போறது இல்லை, ஒருவரை அதுக்கு வேண்டி சொல்லுங்க. அலாப்புதலுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. அலாப்பி என்ன, நாங்க அந்த விளையாட்டுகள்ல அந்த இதுகள்ல பவுல் அடிச்சிட்டோம். அல்ல ஒரு அது பவுல் விளையாட்டு தான் நான் கூடுதலாக கேள்விப்பட்டது. அப்ப பவுல் இல்லையேண்டா அவேதன்றது. அப்ப நீ அலாப்பிட்டேன்னு சொல்றது, சொல்லிட்டேன். எப்படி என்று சொல்லிச்சாங்க, புத்தகங்களை கொண்டு வந்து போடுறது. இங்க பாருங்க, இதுல இருக்குது, இதுல 500 வருஷத்துக்கு முன்னாடி இருக்காண்டு போடுறது அலாப்பல்.
நீங்கள் நேர்மையா நானும் நீங்களும் நான் 2 பேருமே 50 வருடம் தாண்டிட்டோம். ஒத்துக்கொள்ள என்ன கூட வயது தெரியாதே அந்தரப்பட்ட காய்க்கலாம். எனக்கு இப்ப இனி 64 வரப்போகுது. இத்தனை வருஷம் வாழ்ந்ததுல எனக்கண்டு ஒரு உண்மைகள் இல்லையா? சொல்லுங்க ஜெயந்தன். எனக்குன்ற ஒரு தத்துவம் இல்லையே. இப்ப நான் இன்னொரு ஆள்ல தங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நான் வந்தது என்னன்னா, நீங்க அது சத்தம் பெற இல்லை. அப்ப நீங்க உங்களுக்கு ஓடிக்கொண்டிருந்தது இயற்கையை படைத்தது யாருன்றது ஓடிக்கொண்டிருந்தது. அது என்ன பதில் சொல்லிங்களோ தெரியா, கடவுள் தான் கடைசியா வந்திருக்கும். படைச்ச யாருன்ற கேள்வி வேற புறாகு. அதுக்கு பதில் சொன்னவங்க என்னண்டா பொன்விஜய் அவர்கள் எதை சொல்றீங்க? இல்ல இதுல யார் அலாப்பியான்னு கேக்குறேன். நீங்கள் தீர்ப்புக்கு வந்துட்டீங்க. ஒருவரும் அலாப்பவில்லை. இப்படி செய்தால் அது அலாப்பெல்லாம் முடிஞ்சிரும் என்று சொல்ல வர நான் கதைக்க வேண்டும். என்னுடைய 50 வருட கால வாழ்க்கை பல உண்மைகளை உணர்த்தி இருக்கும். அதுல பல கேள்விகள் வந்திருக்கு. எனக்கு முழுவதும் கற்றுத்தந்த கடவுளுக்கு ஒப்பான ஆசானையே அன்றைய காலத்தில் நான் நம்பினேன் ஐயா அல்லது அம்மா. இன்று எனக்கு புரியவில்லை என்று கேட்கிற சக்தி எனக்கு வந்திருக்க வேண்டும். 50 வருஷம் காணாதா? அதுக்காக அந்த அம்மாவும் ஐயாவும் வந்து நீ இப்ப சாம்பலா போயின்னு சொல்றதா? அதை விட பரவாயில்ல. அவர் என்ன சொல்றதுண்டா, பொறு நீ அங்க வரைக்குள்ள சுவனத்துல பார்த்து கொள்வோம். இது அலாப்பி அல்ல, இது ஒரு வகை சண்டித்தனம். என்ன வெறிட்டுறது? இப்படி செய்தா கடவுள் கண்ணை குத்திடுவாரு. நடானே என்னென்றால், இப்ப நாங்க அந்த பொன்மொழியில் அந்த தத்துவத்தை விட இப்போ உள்ள மக்கள் அதை விட மேலதிகமா அதுக்கு மேன்மையா உருவாக்க இயலாததெல்லாம் இந்த நிலைமை வந்தது. அவருக்கு சுய சிந்தனை இல்லை என்றது ஒத்துக்கொள்ளும். இல்ல என்னதான் சுய சிந்தனை இல்லை என்றாலும் இப்போ சோக்ரட்டிஸ் இதுக்கு பிறகு யாராவது அதை விட கூட சொல்லி இருக்கணுமா வெள்ளக்காரனுக்கு? இல்ல தானே இருக்கு, வழியால வேற இல்ல, வெளியில வேற இல்லை. ஏன்னா அதுக்கு அதை விட இனி சொல்ல இல்லாத போல இருக்கு. அதோட அதான் மேக்சிமம் போல இருக்கு. அப்ப அதைத்தான் நம்பிக்கொண்டிருக்கோம். என்னண்டு அது கதையண்டா, அவர் சொன்ன நூற்றாண்டுக்கு முன்னமே சித்தர்கள் சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. அப்ப சோக்ரட்டிஸ் எங்க இருந்து களவெடுத்தார் என்ற சிந்தனை அவரை நிராகரிக்க பண்ணிருக்கு. உன்னை நீ அறிவாய் என்றது 8ஆம் 9ஆம் நூற்றாண்டு காலத்தினுடைய ஏடுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காலத்துல ஆங்கிலம் என்ற ஒரு மொழியே உருவாகவில்லை. அதுக்கு பிறகு வர்ற சோக்ரட்டிஸ், இப்ப உதாரணமா யார் இந்த பல்பை கண்டுபிடிச்சது? அல்வா எடிசன் வந்து 2009 கிளைம் பண்ணிருக்கிறார். அதுல 5 6 தான் நம்ம அவர் கண்டுபிடிச்சது. மிச்சதை கண்டுபிடிச்சது 500 சில்லிங்ஸ் கொடுத்து எழுதி வாங்கிட்டார். அது போலத்தான் சோக்ரட்டிஸ். அவர் சொன்ன மொழி பிறப்பதற்கு முன்னமே உன்னை நீ அறிவாய் இந்த தத்துவம் எல்லாம் வந்துட்டுது. மற்றது துரோகத்தனங்கள் பற்றி, காட்டி கொடுப்புகள், முதுகில் குத்துதல், யூடியூப் ரூட்டஸ் என்கிறதெல்லாம் இந்த பெயர்கள் வரவில்லை. இனி ஒரு புதிய மொழி கொண்டு உருவாகி அந்த பேர்ல தத்துவம் உருவாகினா நாங்கள் அவருக்கு மிஞ்சி என்று சொல்ல முடியாது. இதுக்குத்தான் தமிழ் பெருமைப்படுகிறது. ஆனா அது தமிழ் இப்ப பாவிக்கிற தமிழ்ல எழுதே இல்லை. தமிழ் என்று சொல்லப்பட்ட வேறு வடிவத்தில் எழுதியதாக கண்டுபிடிச்சு எல்லாம் நிரூபிச்சு விட்டார்களே. இந்த காலத்திலேயும் நடானே, இப்ப இந்த காலத்திலேயும் அதுகளை படிக்க இப்ப திருக்குறளோ இல்ல பைபிளோ இதுகளோ எங்களுக்கு புதுமையா இருக்கு. அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முதல் என்னண்டு இப்படி சிந்தனைகள் வந்தது, என்னண்டு இப்படி என்றைக்கு அதே ஒரு பெரிய ஆச்சரியக்குறியா இருக்கு பாருங்க. உண்மையை பஜிதா அவர்கள் கேட்கத்தக்கதாக நானும் நீங்களும் பேசிக்கொள்வோம். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சொன்னார்கள். அவர்களுக்கு புத்தகங்கள் இருக்கவில்லை. இதுதான் கடவுள், கடவுளை அடைவதற்கு இதுதான் வழி என்று எங்களுக்குத்தான் இருக்கே தவிர அவர்களுக்கு இது ஒன்றுமே இருக்கே இல்லை. அப்ப அவரை கடவுளா கோயில் கட்டி கும்பிடலாமோ? எங்களை சனம் கும்பிட்டுரும், எங்களை சனம் கும்பிட்டுரும். கிறிஸ்துமக்கள் சில அவையெல்லாம் அந்த சில வழிபாடுகள் தானே, அப்படி இருந்தும் அவரை கும்பிட இல்லை, அவரை பெருசா கிடைக்கல. இல்ல 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 தெரியல. அது அதே போலத்தான் நான் அது எங்கட வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரேன். என்னென்றால் எங்களுக்கு நான் செய்த விஷயத்துல இப்ப எனக்கு ஒவ்வொரு நாளும் கேரட் கறி யாரோ சொன்ன மாதிரி கேரட் என்ற கறியை வச்சு கொண்டு இருக்கிறேன். சரியா? கொஞ்ச நாள் போக ஏன் இதை இப்படி செய்வான், இப்படி செய்தா என்ன என்று தோன்றதை பற்றி தான் நான் கதைக்கிறேன்.
அது சில வேலை பிடிச்சு போய் அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சா யூடியூப்ல எங்கேயும் கறி செய்யும் முறை எந்த முறையை சொல்றாங்க இவங்க. ஆனா நாங்க செய்ய மாட்டோம். இந்த வாய்ப்பனுக்குள்ள வாய்ப்பனுக்குள்ள ஒரு கத்திரிக்காய் பொரியலையோ ஒரு இறைச்சியோ வைக்க சொல்லி இது என்னுடைய ஒரு விவாதம் தான். இது அப்படி சொன்னா அதுக்கு பேர் வாய்ப்பன் இல்லை, இது மூட நம்பிக்கை. ஏன் நம்பிக்கை இல்லை? அப்ப நேற்று எங்கள் வீட்டில் வாய்ப்பன் செய்தார்கள். இன்னும் ஒருவர் வாணியின் ஊரிலிருந்து வந்தார். அவர் சொன்னார், போண்டாவான்னு கேட்டார். நாங்க என்ன போண்டாண்டா இப்படி என்று கேட்க இல்லையே என்றார். அப்புறம் வாணியை கூட்டு கேட்டு இதுக்கு என்ன பேர் என்றுக்க அவர் போலே என்றார். போண்டாண்டா உள்ளீடு இருக்கும், உள்ளுக்கு உருளைக்கிழங்கு பிரட்டல் வச்சா மாவும் சீனியும் போட்டு இரவையில இப்படி புளிக்க வச்சுட்டு இப்படி எண்ணெயில போட்டு அந்த வாப்பம் மாதிரி வாழைப்பழம் இல்லாம செய்யறது எங்கட பக்கம் போண்டான்னு சொல்லுவாங்க. வாய்ப்பன்ல 2 இருக்குது. வாழை பலகாரம் அது வாய்ப்பன், அடுத்த பலகாரம் மாவில் மட்டும் சீனி போட்டு. இப்ப என்ன கதை இதில் விளக்கம் என்னவென்றால், இதுவும் மட்டக்களப்பு பாசை விளக்கம் என்னவென்றால், இதனுடைய விளக்கம் ஒரு சக்தி என்றத எங்களுக்கு பதில் தெரியா எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இயக்கிறது. அதுக்கு புத்தி உள்ளவர்கள் பெயர்களை வைத்தார்கள். எப்படி என்றா ஒரே பொருளை ஒருவர் போண்டா என்று புத்தகம் எழுதினார், ஒருவர் வாய்ப்பன் என்று புத்தகம் எழுதினார், இன்னும் ஒருவர் போலை என்று புத்தகம் எழுதினார். சிந்திக்க தெரிந்தவனுக்கு தெரியும் 3 ஒன்றுதான் என்று. ஆனா உண்டு என்று சொல்லி சொன்னா நிறைய கோயில்கள், மசூதிகள், ஆலயங்கள், விகாரைகள் கட்ட முடியாது, உழைக்க முடியாது. அப்ப இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து அப்ப பிறகு என்னுடைய மார்க்கத்தில் சொன்னார்கள் பொருங்க, நீங்களே அடி கொடுத்து அடி வாங்குறீங்க. எல்லாம் ஒன்றுண்டா பிரேர் என்னுடைய மார்க்கத்தில் என்று தொடங்குறாங்களாக்கள். அது என்னண்டா நோத் போல் இருக்கல்லோ அதை படைச்சது அல்ல, சவுத் போல படைச்சது இயேசுநாதர். ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு கடவுள்கள் படைச்சது. நினைச்சால் நோர்த் போலோட நான் யுத்தத்துக்கு போக கூடாது இல்ல. ஆனா நாங்கள் அவர் உடனே என்ன செய்வோம் என்றால், அந்த கடவுள் என்ன கடவுள் இல்ல, அது வேற கடவுள் என்றிட்டு அடிபட போறோம். ஒயில வாங்குறதுக்காக சண்டை பிடிக்கிறோம், வரிய கூட்டுறோம் ஏற்றுமதியில. இது சிந்திச்சா வலும் சிம்பிள். நினைத்தும் பிறக்கவில்லை, நான் வேண்டுதல் செய்தும் இறக்க முடியாது. இரண்டுக்கும் இடையில வர்ற வாழ்க்கையை, இந்த ஆரம்பத்தை முடிவையும் விளங்கி கொண்டாலே நான் இயங்குகிறேன், இயக்கப்படுகிறேன். ஒரே ஒரு வித்தியாசம், வஜிதா சொல்றார் ஒருவர் இயக்குறார், நான் சொல்றேன் இயக்கப்படுகிறார். நம்பிக்கையும் வடிவங்கள் ஒரேயா இருக்கு. இப்ப இதுல நீங்க சொன்ன வாய் பேச முடியாதவர் என்ன செய்ய மாட்டாரு, சுவனத்துக்கு போகிறால். இப்ப வாய் பேச தெரியாதவரோ அல்லது புலி இழந்தவர்களோ, அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன்டா, அவர்கள் போக மாட்டார்கள், அவர்களை படைத்தவர்கள் தான் போவான். அது இறைவனா இருந்தால் அவர்தான் அவரை உள்ளதல்லோட அதைத்தான் சொல்றேன். அவருக்கு நிர்ணயிக்கப்பட வேணும், அவருக்கு மேல இன்னொரு இறைவன் இருக்கணும் அப்படின்னா, அவர் படைச்சவருக்கு மேல என்னன்னு சொன்னா, அது அவர் ஒரு நல்லவர், கருணை உள்ளவர், பாவமே அறியாதவர், அதை செய்ய மாட்டார் இப்படியான படைப்புகளை. ஆனால் சாத்தான் இருக்கிறாரே, அதுதான் வஜிதாவுடைய தப்புதலுக்கான ஒரு, அதாவது இறைவனை காப்பாற்றுறதுக்கு இப்ப ஒரு தலைவர் ஒரு கடவுள் தலைவர் சொல்றாரு, கல்யாணமே கட்டக்கூடாது நாங்கள் எல்லாரும். திடீரென்று அவருக்கு கல்யாண ஆசை வந்துட்டுது. அவர் சொல்றாரு, இன்று முதல் எல்லாரும் கல்யாணம் கட்டலாம்ன்றதான் வஜிதாவுடைய வாதம். அதாவது இன்று முதல் கல்யாணம் என்றது சைத்தான், ஆனா கல்யாணமே கட்டக்கூடாதுன்றது கடவுள். இது தான் கட்டுறதுக்காக, தன்னை நம்ப பண்றதுக்காக சைத்தானை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் இப்ப பாருங்க, இப்ப நாங்க உதாரணத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செய்வோம் தானே. அதுதான் சொன்னேன், அந்த வாய் பேச முடியாதவருடைய எண்ணமே பாவம் தான் சொல்ல. நாங்க எண்ணத்தால பாவம் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு 10 பாவம் வேண்டா, ஒரு வருஷத்துக்கு கணக்கு பாருங்க. இப்ப 65 வயது வைங்களா, 62 வயது, அதுல உள்ள பாவ கணக்கு பாருங்க. ஆனா எங்கட இதுல ஒன்று இருக்கு,
இப்ப சொர்க்கம் நரகம் உத்தரபிஸ்தலம் ஒன்றும் இடையில இருக்கு. என்னன்னு சொன்னா நான் நீங்க எல்லாம் அங்கதான் போவோம். அங்க போனா ஒரு 5 வருஷத்தால வழியில வந்து சொர்க்கத்துக்கு போலாம். இது யார்கிட்ட உத்தரிச்சு போட்டு அங்க ஒரு 10 வருஷம் உத்தரிச்சு போட்டு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடலாம். கொஞ்சம் பாவிச்சுதான். அதுதான் இது மெடிசினுக்கு எல்லா பிள்ளைகளும் படிப்பார்கள் இங்கிலாந்துல. மெடிசினுக்கு அது புது கதை தான். மெடிசினுக்கு படிக்க ரிசர்ச் காணாட்டி இப்ப தரணிக்காண்டு வைப்போம். தரணிக்கா லோயர் படிக்க வர மெடிசின் அண்ட் டாக்டரானு வைப்போம். அப்ப டாக்டரா படிக்காட்டி பயோசயின்ஸுக்கு முதல்ல போறது யூனிவர்சிட்டிக்கு. பிறகு 1 வருஷம் கழிச்சு எந்த ஒரு எக்ஸாம் எடுத்து திருப்பி மெடிசினுக்கு போகலாம். அதான் நீங்கள் அந்த இடைக்குள்ள போய், அதாவது கைலாசாவுக்கு போய் நின்று போட்டு கைலாசம் போகலாம். போறது போய் இடையில அதுக்கெல்லாம் தீத்து போட்டு ஒரு 5 வருஷம் இது மாதிரி தான் ஒரு ஜெயில் மாதிரி அங்க தண்டனை ஏதாண்டு போட்டு சொல்றதுக்கு போயிடலாம். இதுக்கு ஒரு நல்ல கற்பனை கதை என்று விருது கொடுக்கலாம் தானே. இதான் அப்ப எல்லாம் சொல்லி வச்சிருக்கணும். இப்படி செய்து இப்படி எல்லாம் இருக்குண்டு இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அதால பாவத்தை குறைக்கிறதுக்கு தான் இந்த வழி. ஆனா இருந்தாலும் பாவம் குறைகிற மாதிரியும் இல்லதானே. இல்லையே, பாவம் செய்ய சொல்லி கடவுள் தானே எனக்குள்ள இருந்து இயக்குறார். அதை நம்மள இயக்குறது செய்யலாம். இல்ல அது நாங்க படிச்ச என்னன்னா எங்கட இதுக்குள்ள நெஞ்சுக்குள்ள இதய வரையல் இருக்குல்ல, வலது இதய வரைக்க கடவுள் இருக்கிற சமணசு, இடது இதய வரைக்க பிசாசு. அப்படிதான் சொல்லி தந்தேன். சமணசு சொன்னோம் அதை செய்யாதே, சொல்லும் அதை செய்யண்டு. இது நல்லா இருக்குது. இப்படிதான் எங்களுக்கு சின்ன கதை விட்டது. இல்ல கதை சொன்னது இதுக்கெல்லாம் சொல்றது. அப்ப சொல்லுவேன் நீங்க வலது பக்கம் இருக்கிற அந்த சமணசு அதை ஏஞ்சல் அல்ல கடவுள் அவ சொல்ற கதையை தான் நம்ப வேணும்ன்றமே. இது சொல்ற எங்கட பேருங்கள பழைய கதைகள்ல ஆதாம் வாழ்லயே அங்க பாவம் தொடங்கிட்டு தானே கனியிலே இருந்து எழுத்தாளன் அழகா எழுதி வச்சார். பாவத்தை சுமத்துறவங்களுக்கு அங்கே பெண்ணிய மாடிபட்டுட்டு ஏண்டா அந்த பேய் அந்த சொல்லுது கடவுள் சொன்ன இந்த கனியை இந்த கனியை சாப்பிடாண்டு. அப்ப பேய் வந்து பிசாசு சொல்லுது அந்த கனியை சாப்பிட நீயும் கடவுளா வேணும்னா அவன் ஆதாம் என்னடா ஆம்பளைக்குள்ளிய உரிய குணத்துல அந்த பயப்படுது. இல்ல கடவுளுக்கு எதனால இந்த பொம்பளை ஏவாள் சொல்றா இல்லையப்பா நீங்க அதை சாப்பிடான்னு அதை கடவுளுக்கு பொறாம நீங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு அந்த மனுஷன் செய்த வேலையால இப்ப நாங்க எல்லாம் பாவம் சுமக்கிறோம். அப்புறம் இதுக்குள்ள சுவனத்துக்கு போறதுக்கு ஒரு ஐடியா வர இருக்குது. அப்ப பாருங்க இது அப்பவே அப்படி இருக்கு. நாங்க என்னண்டு அப்பவே தலையாட்டியாச்சு. அதான் தலையாட்டிட்டு அப்பவே அந்த மனுஷன் திருப்பி காய்ச்சிக்கலாம் தானே. இல்லையப்பா அது கடவுள் சொன்னவர் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவர். அப்ப பிசாசு இப்படி வந்து சொல்லுதுண்டா அந்த காலத்துல ஈக்குவலா இது இருந்திருக்கு வல்லமை பிசாசுக்கும் கடவுளுக்கும். இல்ல அது அந்த எழுத்தாளனுக்கு அந்த வல்லமை இருந்திருக்குது இப்படி ஒன்றை படைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். அப்பவே ஆரம்பிச்சாச்சு. சரி வாரன் சொல்லுங்க. இப்போ வாரன் விதிய வடிவங்களை சொல்லுங்க. நாங்கள் கதை புத்தகங்கள் அதான் நாங்கள் கதை கொண்டு புத்தகங்கள் எழுத்து கதைக்க கூடாதுன்னு சொல்லவா. லூசிபர் தான் சாத்தானா மாறினவன். யாரு? தேவதூரா இருந்தவன் அவன் தான் சாத்தானா மாறி மாத்தினது. இது யாரும் அறிஞ்சிருக்கிறீங்களோ? வேறு யாக்கள் விளங்கில்லை. இல்ல வேறு யாக்கள் பாலன் சொன்ன கதையை அறிஞ்சிருக்கிறீங்களோ? அப்ப நீங்கள் அந்த 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 எழுத்தாளர் புத்தகம் லைட்டா படிச்சிருக்கிறீங்க. யாரும் சொன்னதை கேட்டதுதான். அப்ப அவர் பேய்களின் கூட்டத்தின் தலைவர். கூட்டங்களின் இல்ல சினிமாக்கள் எடுபடாத காலத்திலேயே சினிமா கதைகள் எழுதி இருக்கிறார்கள். ஆனா இப்போ ஓடும் அதுக்கு பேர்கள் தான் சமயம். ஓம் சொல்லுங்க. ஜெயந்தகராஜா கடைசி என்ன சொன்னீங்க? இப்ப அப்படியான படங்கள் எடுத்தா அப்படியான படங்களா ஓடும், பயங்கரமா ஓடும், பயங்கரமா ஓடும். இப்ப வச்சுதான் சொல்லுங்க. ஒரு வசனம் ஒன்று நான் வாக்கினான் வார்த்தைகளை இதான் நாங்க சொன்னோமே புத்தகங்களை எடுத்து பேசக்கூடாதுன்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தரோட இருந்த தூதர்கள் தான் இயேசுநாதர் இருந்த தூதர்கள் தான் எழுதின புத்தகம் பைபிள். ஈவன் உள்ள வார்த்தைகள் நீங்க என்ன எழுதி இருக்கிறீங்க? அதை வச்சு என்ன படைச்சிருக்கிறீங்க? ஆண்டவரோட இருந்த அந்த இயேசுநாதர் இருந்த தூதர்கள் தான் எழுதின இந்த புத்தகத்தை அவையெல்லாம் எழுதினது. இந்த வார்த்தைகள் வந்து ஜீவன் உள்ள வார்த்தைகள். பாலன் இதை வச்சு உங்களுக்கு சிந்தனைகள் அல்லது ஏதாவது ஒரு தத்துவங்கள் உங்களுக்கு வர இல்லையா? புதுசா நீங்களா அவங்க உருவாக இல்லையா?
இல்ல புரியுதா, நான் கத்தரை பார்த்து தான் நான் நம்புறேன். உங்களோட வார்த்தையை நம்ப மாட்டீங்களா? இல்ல கத்தர் தான் என்னை படைச்சிருக்கேன், அவர் எனக்கு ஜீவனை தந்து என்ன சுவாசிக்கிற வைக்கிறேன் அவர் தான் இந்த செகண்டும். இன்றைக்கு இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார் வானொலி நடத்துறவர், சுவாசிக்க இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், சேர்க்க சுவாசம் கொடுத்துக்கணும். அவரால் வந்ததா அல்லது கடவுள ஒரு படைப்பின் கத்துட்டு நியதி நாரருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நியதி இருக்கு. அப்ப நீங்க உங்களுக்கு வருத்தம் வந்தா ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டீங்களோ? போறது அப்பயும் போறீங்க, கடவுள் இருக்கிறாரு போறது, அது ஞானத்தை கொடுக்க டாக்டர். அப்ப டாக்டர் தாங்க கடவுள். அப்ப நீங்க கடவுளை முற்றுமுழுதான் நம்பினா, நாங்க இந்த இல்லாம அவர் விட்டது அவரே தருவேன்னு சொன்னா, நாங்க வருத்தமோ துன்பமோ பணமில்லையோ எல்லாம் அப்படியே இருக்க வேண்டியன். வருத்தம் வந்தாலும் கடவுள்கிட்ட போகக்கூடாது, மருந்து போடக்கூடாது. பாடுகள் இருக்குன்னு சொல்ல, பாடுகள் இருக்கு, ஒவ்வொருத்தரங்கள் இருக்கு இந்த உலகத்துல உனக்கு. ஜெயிப்பேன் சொல்றேன். அப்ப நாங்க 2 துணியில கால் வைக்கிறோம். விஞ்ஞானத்தையே நம்புறோம், விஞ்ஞானத்தையே நம்புறோம் இல்ல கிடக்கு. இப்ப ஒரு ஏரியா கடவுளை நம்பினா இந்த தேவ வார்த்தைகளை, பைபிள்ல உள்ள தேவ வார்த்தையை நம்புறேன் நான், 100% நம்புறேன். அதான் நீங்க பைபிள்ல நம்புறீங்க, அவ வந்து குர்ஆன்ல உள்ள நம்புறா, அந்த மற்றது கீதாவுல உள்ள நம்புறோம், அது நம்பிக்கை. ஆனா நாங்க நடானே அதுதானே சொல்றோம். இப்ப அந்த இதுகள் அதெல்லாம் ஓகேயா இருக்கு. அதை விட எங்களால ஒன்று புதுசா உருவாக்க இல்லாம இல்ல கிடக்கு. இப்ப நான் ஒரு நிமிஷம் கிடைக்கட்டா? என்னன்னு சொன்னா, எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மனிதனாக படைத்த நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட சக்தி சிந்திக்க தந்தறியும். நீங்க கேட்கலாம் கேள்வி, அதை விட மிஞ்சிய சக்தி ஒன்று இருக்குது எங்களுக்கு, அது தெரியாது எங்களுக்கு. அப்ப பயத்துல நம்புறோம், பயத்துல நம்பல. நாம பயமாகவும் இருக்கலாம், அதை நம்பிக்கையாகவும் இருக்கலாம். எங்களுக்கு சிந்திக்க கூடியதை எல்லாம் வந்துருங்க. ஆனா எங்களை அது கண்ணுக்கு புலப்படாது, அது எங்களை கண்ணுக்கு புலப்படாது. அந்த அந்த சக்தி எங்களோட கண்ணுக்கு புலப்படாது. இப்ப ரெண்டு கருக்கள் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுறது, யோசித்து பாருங்க. வகுத்துக்கு இருந்து அது எந்த கரு உருவாக்குறது, அது 2 கழிவு நீர்கள் சேர்ந்துதான் அந்த கரு உருவாக்கப்படுகிறது. அது அந்த வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தைய நாங்க வெளியால இருக்கிற குழந்தைய தண்ணிக்குள்ள அமுக்கி வச்சா செத்து போயிடும். அதுக்குள்ள உணவு கொடுத்து 9-10 மாதம் அது வளர்க்கப்படுதுன்னா கொஞ்சம் இல்லைங்க. அந்த 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 சக்தி எங்க இருந்து உங்களுக்கு? ஐயா, எந்த பதில் உங்களுக்கு விளங்க இல்லையா? அந்த சக்தி எனக்கு உள்ளதான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அந்த உள்ளுக்கு இருக்கிற சக்தி தான் உங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி தான், இறை சக்தி. அதுதான் நானே இறைவன் என்கிறேனே. அது நீங்க உங்களை மட்டும் நம்புறீங்க. அந்த இல்லையே, 8 பில்லியன் இறைவன் என்று தானே சொல்லி இருக்கிறேன். இல்ல அது வேற பிரிவுகளாக இருக்கிற, அது வேற. அது போல லட்டு என்ன சாரி போண்டா, நீங்க சொன்ன மாதிரி போண்டா, அது வேற. நீங்க ஒவ்வொருத்தர் வச்ச பேர். ஆனா உங்களுக்குள்ள இந்த கருத்தரிப்பு, கரு கொண்டு உருவாகி ஒரு சிசுவாக வெளியில வர்றத நீங்களா செய்தீங்க? டாக்டரை வச்சு டாக்டரே அல்லது ஒரு மேசனை கூப்பிட்டா, ஒரு மேசனை கூப்பிட்டா கட்டினீங்க. அப்ப இறைவன் தானே அதை உருவாக்குறாரு உங்களுக்குள்ளே இருந்து. ஒரு கருவியாக இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தையை கொண்டு வர இல்லையே, மிச்ச கருவி. அப்ப ஒரு கருவியாக இறைவன் உள்ளுக்கு இருந்தா மிச்ச கருவி எங்க இருந்து வர்றார்? இல்ல இந்த குழந்தைய வழிக்கு கொண்டு வரணும். அவரு இந்த உலகத்துல ஒரு அற்புதம். அது இல்ல அதுக்கு அங்காலே போக தேவையில்லையே. அந்த அற்புதர் தான் கடவுள், அவர்தான் கடவுள். அதுதான் நீங்க நான். அப்ப பஜிதா அவர்களே, உறுப்புகளை எங்க வைக்கிறது கடவுள் உள்ளுக்கு, எங்க வைப்பதும் கடவுள். அதை செயலிழக்க வைக்கிறதும் கடவுள் தானே. ஜெயன் தங்கராஜ் அவர்களே, ஒரு மெஷினை இயக்குறதுண்டா ஒரு ஆள் வெளியில நிக்கணும். ஒரு மெஷின் தானா இயங்குதுண்டா அந்த மெஷின் தானே கடவுள். இப்ப எங்கட உள்ளுறுப்புகளை அதைத்தான் அப்போ கேட்டான். இந்த மூச்சு எடுத்தது எல்லாம் நீங்க யோசிச்சு விட்டீங்களா? தண்டவாட்டில வந்து போனதா என்றால் அது கடவுள் தானே சுவாசிக்கிறார். இல்ல கடவுள் சொல்ற சில உறுப்புகளை நடானே நீ விட்டுயாங்க, நீ கொஞ்சம் லீவ் எடுத்துயாங்க, இனி காணும் என்று சொல்றார். இனி காணும் என்று தானே முடிவெடுக்கிறார். இப்ப ஒரு உறுப்பு விட்டு செய்தா ஓகே, சில வேலை நிறுத்தமே செய்தா. உதாரணத்துக்கு சுவாசப்பை வேலை நிறுத்தம் செய்தா கதை சரியே. அதுதான் அது இறைவன் இவ்வளவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப ஏன் அந்த வேலை செய்யற அந்த உறுப்பை ஏன் வேலை நிறுத்தம் செய்யும்? அது மனிதன் அறிவுக்கு அப்பாற்பட்டது. அந்த சக்தியை யாராலும் கண்டுபிடிக்க, விஞ்ஞானமோ நீங்களும் அதுக்கு பேர் என்ன? அதுக்கு என்ன பேர் வச்சு? அதுக்கு என்ன பேருன்னு தான் கேக்குறோம். 3 பேரும் வேற வேற பேர்களை எல்லாம் சொல்றீங்க நீங்க எல்லாம்.
அவர் அது ஏசுனான்று இப்ப அங்களோட புத்திரன்று இல்ல போல இன்னொரு சித்தரன்று போல என்னதான் வாய்ப்பெண் சொன்னாலும் மற்றது என்ன என்னதான் போண்டான்னு சொல்றேன். சொன்னாலும் இறைவன் ஒருவன் என்று தானே சொல்கின்றோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? ஃபாதர் என்று சொல்கிறீர்கள். ஃபாதர்னா மகன் தான். ஃபாதர் நீங்க லோயர் மூலமாக போகிறீர்கள், உங்களோட பிரச்சனையை நாங்கள் டிரெக்டா அந்த நீதிபதியிட காலிலே விழுகிறோம். அவர் அல்லாஹ். ஆனா அவரை சரியா? தெரியாது, கண்ணுக்கும் அவரை தெரியாது, தெரியா இதுவரைக்கும் கண்ணுக்கு பார்க்கவும் தெரியாது. இல்ல, எங்க இருக்கிறேன்னு தெரியாது. அதுதான் சக்தி. தெரியாது. அவற்ற அதுதான் தாயாரு நம்பிக்கை. அதுதான் அந்த நம்பிக்கை. அவற்ற தாயாரு தாய் இல்ல இறைவனுக்கு அப்ப என்னன்னு வந்தவர் எப்படி அதுதான் வந்தவர்? இந்த இறை சக்தி. இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க கேட்கிற கேள்வி இருக்குதானே, அது நம்மள சிந்திக்க இறைவன் எங்களுக்கு மூளையை தந்திருக்கிறபடியாத்தானே நம்ம சிந்திக்கிறோம். இப்ப உங்களுக்கு ஒரு ரெண்டு நீங்க சொல்றீங்க. இல்ல ஆறறிவு நான் சொல்றேன் இறைவனே தான் சிந்திக்கிறார். ஓ, நான் இப்ப நான் நான் இந்த குரல் வந்து இறைவனின் குரல். இல்ல இப்ப இன்னும் இந்த கேளுங்க. நான் வந்து பொம்மை, நான் வந்து டப்பிங் செய்யறேன் பையாரில்லை, நான் பொம்மை. இப்ப வந்து ஒவ்வொருத்தரும் பொம்மை, நான் டப்பிங் செய்து இருக்கிறேன். அவர்தான் உள்ளுக்கு இருந்து இதை இயக்குறேன். நீங்க சிந்திக்காவிட்டால் அது அது அதுவும் இறைவன் படைப்பு தான். இப்ப இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இறைவன் படைத்திருக்கிறான். சரியா? அப்ப மனிதர்கள அதுல ஒரு அழகான ஒரு கருவியாக மனிதன் உருவாக்கியிருக்கிறான். சரி, இப்ப மனித சக்தி இப்ப பாருங்க, மனித சக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இறைவன் சக்தியா அல்ல அழகேன்ற சக்தியா இப்ப உலகத்தை இயக்கி கொண்டிருக்க கூடுதலா ஒரு சக்தி, அது பல பேர்களால் அழைக்கப்படுகிறது. அழகேற சக்தியா ஒரு தடவை கொல்றது, ஒரு தடவை துன்புறுத்துறது, பாவம் செய்ய வைக்கிறது எல்லாம் அழகதானே. இங்க பாருங்க, நாங்க அழகேற புள்ளியெல்லாம் இறைவன் புள்ளியல ஆனா நாங்க கடவுட்ட புள்ளியல் இல்ல சொல்லி கொண்டு இருக்கிறோம். அவரான படைச்சது எல்லாரும் கடவுளோட பிள்ளைகள் தான். சாதாரண சொல்லி இருக்கிறோம். இல்ல அது அந்த உங்களுக்கு நீங்க தெரியாம சொல்றீங்களா சொல்றீங்கன்னா தெரியாது. இறைவனுடன் இல்ல அதுல ஒரு சொல்லை சேருங்க, நீங்கள் தெரிஞ்சு கொண்டா சொல்றீங்க. இல்ல நான் தெரியாம நீங்களும் யாரோ சொல்றது கலைக்கிறது யாரு, அதான் நான் கேக்குறேன். இறைவன் ஒரு 2 நிமிஷம் கம்ப்யூட்டரை நாம ஆரம்பத்துல எப்படி நாம தட்டச்சு மூலமாக நம்ம இதுக்கு வந்தோம், திருப்பி நாம இந்த ஸ்கைப் மூலமாக வந்து இப்ப Zoom மூலமாக இயக்கி கொண்டிருக்கின்றோம். சரியா? நாங்க தான் இயக்குன்றோம். அப்படி அடிமுறைகள் இருக்குது. சக்தி மனித சக்தி, மனித சக்தியால அப்ப இறைவன் வந்து ஒரு கேளுங்களேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. அவன் மனிதனை இறைவனை படைத்து இறைவனுக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றான். படைச்சு முடிச்சு பென்ஷன். இப்ப மனித சக்தி தான், மனித சக்தி தான் எல்லாம் படைச்சு கொண்டிருக்கும் பாரு. தொழில்நுட்பம் இறைவன் எங்களுக்கு காட்சிக்கு ஆரம்பத்துல இறைவன் அந்த எங்களுக்கு இயற்கையை வைத்து எங்களுக்கு உதாரணப்படுத்திருக்கின்றான். அந்த இயற்கை உதாரணத்தை இறைவன் இப்படி கொண்டு வந்து காட்டுகின்றான் எங்களுக்கு. விளங்குதா? விஞ்ஞானம் மூலமாக எங்களுக்கு இந்த டிங்ஸ் மூலமாக காட்டுகின்றான். இயற்கைக்குள்ள எல்லாம் தந்துட்டான் இறைவன் எங்களுக்கு உதாரணப்படுத்தி. மனிதன் மூலமாக மனிதனை ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை விஞ்ஞானம் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டுகிறான். ஆரம்பத்துல விஞ்ஞானம் தெரியாத காலத்தில எல்லாம் வருத்தம் வந்தாக்கள் உங்களுக்கு தெரியும், யோசனாக ஈசா நபி அவர்கள் தொழுநோயாளிகள் எல்லாம் குணப்படுத்தினார் என்று நீங்க படித்திருப்பீர்கள். கடவுள் படைக்க வழிதான் விஞ்ஞானம் இல்ல, செயற்கை இல்ல. அப்ப ஆனா விஞ்ஞானம் வந்து இப்ப மனித சக்தி, இது இப்ப மனித சக்தி தான். இப்ப உயிரை மட்டும் படைக்காம மற்ற எல்லாத்தையும் படைச்சுட்டு இருக்கு. இறைவன் தெரிந்து கொள்வதற்காக விஞ்ஞானம் என்ற பெயரை யாரு வைத்தீர்கள்? நீங்க தானே வைத்தீங்க அந்த பெயரை விஞ்ஞானம். விஞ்ஞானத்திலிருந்து களவு செய்யப்பட்டதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்குள்ள இருந்து களவு பிள்ளை பிறப்பது, அந்த குழந்தை கரு செய்யுது. உங்களால ஒரு கருவை உருவாக்க முடியுமா? டீப் பேபி மூலமாக எங்களால ஒரு கருவை களவெடுத்துதான் முடியும். அதை மூத்தவன் கையில வகுத்துக்குள்ள அதான் உயிரை தவிர எல்லாத்தையும் உருவாக்கத்தானே முடியுது. இப்ப ஏஐ வந்து இப்ப அதுவும் பாருங்க, அதுவும் நடக்க போகுது. இறைவன் காட்டியிருக்கின்றான், இது எல்லாத்தையும் செய்ய முடியும். ஒன்னால் உன் அறிவை கொண்டு செய்ய முடியும். இது என்ற சக்தியை நான் விஞ்ஞானம் மூலமாக, மழையின் மூலமாக, காற்றின் மூலமாக, நெருப்பின் மூலமாக, எல்லாவற்றையும் நெருப்பு தான் மின்சாரம்.
விளங்குதான் உங்களுக்கு விளங்குது. இப்ப நான் சொல்றேன் என்னடா, இறைவன் சக்தி இருக்கு இயற்கையா. ஆனா இப்ப மனித சக்தி மேலோங்கி இருக்குன்னா கடவுள் படைக்க அவர் நினைக்கல. இப்ப பூமியில இருந்து சந்திரனுக்கு அப்போலோ ஆம்ஸ்ட்ராங் வரும்னா அந்த நினைக்கல. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகங்கள் புத்தகங்களை எடுத்து கழிக்க கூடாது, புத்தகங்கள் எடுக்க கூடாது. நிலவுக்கு ஆம்ஸ்ட்ராங் போனது உண்மையா இல்லையா? இல்ல நீங்க சொல்லுங்க, உங்களோட கருத்தா சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, விஞ்ஞானத்தை எடுத்து சொல்லும் போது நாங்க ஏன் ஆன்மீக புத்தகத்தை எடுக்க கூடாது? இல்ல எடுக்கலாம். அதுல இன்டர்நெட்டை பற்றி எல்லாம் எழுதல படியானா நாங்க நிராகரிச்சோம். எழுதிருக்குது போனா இங்க பாருங்க, குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை நான் சொல்லுகின்றேன். உலகம் அழியும் பொழுது கிழக்கில் இருக்கிற சூரியன் மேற்குள் உதிக்கும். நான் அந்த குர்ஆன் சூறாவே வேணும்னா உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க உங்களோட வாழ்நாள்ல அதை நிரூபிச்சுட்டு சூரியன் உதிக்கவே இல்லை, அதே இடத்துல நிக்க பூமி சுத்துதால கிழக்கும் தோண்டையில வால்மீகியோ யாரோ எழுதின புத்தகத்துல சரியா புத்தகத்துல இன்று போய் நாளை வா. நீங்களும் யாரோ எழுதின புத்தகத்தை தானே சொல்லுகின்றீர்கள். இல்ல இல்ல நீங்க சொல்ல வேண்டாம் என்றதுக்கு வேற புத்தகத்துல இப்படி எழுதியிருக்கிறாங்க, இன்று போய் நாளை வா. அவர் நாளைக்கு வார பொருங்களன், அப்ப அவர் சொல்றார் இன்று போய் நாளை வா. 10 வருஷம் கழிச்சு வாரார், இன்று போ நாளை வாண்டு தானே சொன்னேன். அதாவது அந்த கிழக்கு மேற்கு சூரியன் உதிக்கிற கதை கொண்டு விட்டாருல்ல, இதை ஏதாவது புத்தகத்துல இருந்தா நான் இன்றைக்கே சொல்றேன், நடாமோன்னு சொல்றேன், படு முட்டாள்தனமான சிந்தனை புத்தகம். இல்ல உங்களுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னம் பிறந்தவனாவது கண்டிருக்கிறானா? 4000 வருஷமாக எப்படி சூரியன் எங்களுக்கு மேற்குல தோன்றினது? இல்ல நம்புற குர்ஆன் வைக்காதீங்க தயவு செய்து. குர்ஆன் ஒரு புத்தகங்கள் மனிதனுடைய கற்பனை, சரியா? இது என்னுடைய வாதமா? அதனால குர்ஆனை சொல்ற மாதிரி யாழ்லாண்டு எனக்கு சவாம் போட்டுறாங்க. நான் எல்லா புத்தகத்தையும் நிராகரிக்கிறேன். நீங்கள் ஒரு புத்தகம், அதுதான் ஜெயந்தங்கராஜால கேட்டான், நாங்கள் ஒரு புத்தகம் எங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுங்க. எங்கட காலத்துல சூரியன் மேற்குல காலையில தெரியுமா? வஜிதார்களே, உங்களோட வாழ்காலத்துக்குள்ள சூரியன் மேற்குல காலையில தெரியுமா? இல்ல இப்ப அப்ப இல்ல ஓமா இல்ல இல்ல காலம் அது உங்களோட காலம். உலகம் இருக்கிறது எங்களுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில தான் உலகம் இருக்கும். பிறகு இருந்தா என்ன விட்டேன் எங்களுக்கு தெரியாது. இருந்திருக்குது எப்பவாவது சூரியன் மேற்குல எங்களுக்கு தோன்றி இருக்கா? பூமி மற்ற பக்கம் சுத்தணும், வலது பக்கம் சுத்தாம இடது பக்கம் சுத்தம், அப்படி சுத்தி இருக்கா? வரல, சுத்துமா வாய்ப்பு இருக்கா? இல்ல அது என்னடா இன்னும் பூமி தட்டு என்று இருக்கிற காலம். அப்ப அந்த கலிலியோ சொல்ல அவருக்கு கல்லால அறிஞ்சது இல்லையே. புதிய ஆராய்ச்சிகள் போன வருஷம் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அது தட்டை தான். அவர் அமெரிக்க அறிவர் வெண்டா அவற்றை ஏற்றுக்கொள்ளப்படும். இனி நீங்க சொல்லுங்க, பூமி தட்டையா உருண்டியா? தட்டையா உருண்டியா? கொஞ்சம் கேளுங்களேன். இப்ப நாம ஆரம்ப காலத்துல இருந்த நெதர்லாந்துக்கு வரும்போது எப்படி எல்லாம் ஐஸ் போட்டு நிக்கி நாங்க இல்ல கொட்டு நிக்கி கொட்டுதான் அந்த ஐஸ். இல்ல சும்மா நாங்க கேக்குற பதில மட்டும் சொல்லுங்க, கொட்டுதா இல்லையா? முதல் காலெல்லாம் இப்ப 30 வருஷத்துக்கு